எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் வாய்ஸ் ஆஃப் கேலக்ஸி. இன்னையோட கதையை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. வாங்க இன்னையோட கதைக்கு போகலாம். காற்று அனல் போல் கொதித்தது. மறுநாள் அமாவாசை என்பதால் சுற்றிலும் அந்த காரம் சூழ்ந்திருந்தது. வெட்ட வெளியாய் மண் சாலை நீண்டு கொண்டே இருந்தது. தூரத்தில் நாய்களின் ஓலங்கள் அச்சமூட்டுவதாக இருந்தது. காற்றின் வேகம் காதுகளில் நுழைந்து வெளியேறி கொண்டிருந்தது. எங்கோ தூரத்தில் மரண வாசலை அடைந்தவருக்கு வழி அனுப்பும் விழாவின் பறையோசை கேட்டது. சாலையின் இறக்கத்தில் புழுதி காட்டில் வளர்ந்து காடாகி கிடந்த முள்காடுகளிலிருந்து சில வண்டுகளின் ரீங்காரம் இருட்டில் அச்சமூட்டுவதாக இருந்தது. இளம் பெண்ணொருத்தி தலையில் முக்காடை போட்டிருந்தவள், கையில் ஒரு துணிப்பையை வைத்திருந்தவள் திரும்பி திரும்பி பார்த்தபடி வேகமாக நடந்து கொண்டிருந்தாள். அந்த முள்காட்டின் ஒத்தையடி பாதையில் கால் பக்கம் ஏதோ சரசரவென சென்றது போலிருக்க துள்ளி குதித்து முன்னால் விழுந்தாள். தட்டு தடுமாறி எழுந்தவள் தூரத்தில் போய் விழுந்த பையை எடுத்தாள். இதற்குள் இருட்டு அவள் கண்களுக்கு பழக்கமாகிவிட்டது. இதோ ஏரிக்கரை தென்பட்டு விட்டது. ஏரியின் கரைமேலேயே 1.5 பர்லாங் நடந்தால் ஈச்சங்குப்பம் வந்துடும். ஊர் எல்லையிலே பரசுராமர் கோயில்ல இருக்கு. கோயில் கதவு மூடி இருக்கும். ஆனா திட்டுவாசல் சும்மாதான் தாள் போட்டிருக்கும். அது வழியா உள்ள போயிட்டா முழுக்கா பயமில்லாம படுத்திருந்துட்டு கோழி கூவுற நேரத்துல எந்திரிச்சு கூட்ரோடு பஸ் ஸ்டாண்டுக்கு போயிடலாம். புளிச்சங்குடி போயிட்டா போதும், அங்கிருந்து மதுரைக்கு பஸ்ல போயிடலாம். இங்கன இருந்து ஆபத்துல இருந்து தப்பிச்சிடலாம் என மருதவல்லி எனும் கையில் ஒரு துணிப்பையை மட்டும் பிடிச்சவளாய் தனது முழங்காலளவு சேலையை இன்னும் கொஞ்சம் தூக்கியபடி விரசா நடந்து கொண்டிருந்தாள். மருதவல்லி கிராமத்து ஓவியம். அவள் அழகாய் நேத்து வரை வலம் வந்தாள் கிராமத்தில். தாய் தந்தையற்றவள். தனது தந்தை வழி உறவு அத்தை அலங்காரி வீட்டில் சம்பளமில்லா வேலைக்காராய் 20 வயசு வரை வாழ்ந்ததுதான் மிச்சம். பள்ளி படிப்பு தனது பெற்றோர் இருந்த அவளது 10 வயது வரை மட்டுமே. அதன் பிறகு பள்ளி வாசம் மலை கூட ஒதுங்க முடியவில்லை. அத்தை தேனொழுக பேசி பேசியே வீட்டு வேலை முழுவதையும் வாங்கி விடுவாள். அவளுக்கென்று ஒரு மகன் உண்டு. கணவன் இவளது அடங்காப்பிடாரித்தனம் பிடிக்காது. அந்த பையன் 7 வயதாக இருந்த போதே காணாமல் போனவர்தான். அதன் பிறகு அவர்கள் திரும்பி வரவே இல்லை. கொஞ்சம் அடக்கி வைத்திருந்த பஜாரித்தனமும் அதன் பிறகு கட்டவிழ்த்து விட்டது அத்தைக்கு. மகனோ சாராயம் காய்ச்சும் தொழிலில் இறங்கிவிட்டான். அவ்வப்போது போலீஸ் பிடிக்கப்பட்டு ஜெயிலுக்கு போய் வருவதும் உண்டு. மாமியார் வீடு போல் போவதும் வருவதும் வாடிக்கையாக தாய்க்கும் அவனுக்கு வளமையாகி விட்டது. கால் வயிற்று கஞ்சியிலும் தளதளவென்று கருப்பண்ணன் குதிரை போல நெடுது வளர்ந்து விட்டாள். அத்தை மகன் வெள்ளைத்துறையின் நடவடிக்கையில் இப்போது மாற்றம் தெரிய ஆரம்பித்தது. மருதவல்லி அருகில் வந்து பல்லிழித்து பேசுவதும் அவ்வப்போது அவளை இடித்து விட்டு செல்வதும் அவள் வேலையாக இருக்கும் நேரம் கண்ட இடங்களில் தொட்டுவிட்டு செல்வதும் என சேட்டை அதிகரித்தது. அத்தையிடம் கண்ணீரோடு பலமுறை முறையிட்டும் பலனில்லை. என்னடி பசப்பற, அவன் மாமன் தானே, தொட்டா என்ன கெட்டா போக போற, போடி பொறங்கனை நக்கின மாதிரி தொடச்சிட்டு போட்டுட்டு போவியா, வந்துட்டா வக்கனையா வத்தி வைக்க, போடி போய் வேலையை பாரு. இன்றும் அப்படித்தான். மதிய சாப்பிட வந்தவன் சமையலருக்கு வந்து பின்னால் கட்டிப்பிடித்து விட்டான். கன்னத்தில் ஒரே அறை. பொறி கலங்கி போய்விட்டான். இரவு 7 இருக்கும். டிவி முன்னால உக்காந்து சீரியல் பார்த்துக்கிட்டு இருந்த அத்தை முன்பு வந்து நின்றாள் காபி டம்ளரோடு. டம்ளரை கொடுத்து விட்டு, அத்தை, நான் எத்தனை தடவை சொன்னாலும் நீங்க கண்டுக்கவே மாட்டேங்கிறீங்க. உன் மவன் என்கிட்ட எல்லாம் மீறி நடக்கிறான். வெள்ளையனை கொஞ்சம் அடக்கி வைங்க, இல்லாட்டி நான் அடக்கிடுவேன். அப்புறம் என்ன குறை சொல்ல வேணாம் சொல்லிட்டேன். கோபமாக அவள் விரலசைத்து தன் முன் பேசியதை கண்டு காலியானாள். அடிங்க, யாருக்கிட்டடி கை நீட்டி பேசுற? உனக்கு அவ்வளவு ஆணவமா? திருநாயை கொண்டாந்து வீட்டுக்குள்ள வச்சேன்ல, என்னையே கை நீட்டி பேசுற? எம்புட்டா தொட்டுட்ட தங்க குறைஞ்சு நீ போயிடுவியா என்ன? மாவளி, இன்னைக்கு அவன் வரட்டும். தாலி கட்டாமலேயே அவனுக்கு நீ முந்திய விரிக்க வைக்கிற. இதை கேட்டு ஆவேசமானால் மருதவல்லி. அப்படியே முந்திய உன் அவனுக்கு விரிக்க நான் என்ன அவனோட வப்பாட்டியா? அவனுக்கு ஊர்ல எவ்வளவு பொண்ணு கொடுக்க தயாரா இல்ல. இந்த பொறுக்கிய எவ மனசார ஏத்துக்குவான்? என்னை கட்டி கொடுப்பேன்னு சொல்லியிருந்தா கூட உன் மேல எனக்கு பரிதாபம் வந்திருக்கும். ஆனா விபாச்சாரி கணக்கா என்னையே ஆட்டைய போட துடிக்கிறியே, பெத்தவளா நீ? தூ, இதுக்கு ஒரு முளை கயித்துல நீ தொங்கலாம்.
அடியே சிரிக்கி பெத்த மாவளே, என்னையவா முழங்கைத்துல தொங்க சொல்ற? இன்னைக்கு விடியறதுக்குள்ள நீ நாஸ்தியாயி நாண்டுகிட்டு கயித்துல தொங்க போற பாரு. மூச்சு வாங்க வாங்க பேசி முடித்த கனத்த உடம்புக்காரி, அட புறம்போக்கு, எங்கடா இருக்க? வாடா, வந்து இவளை என்னன்னு கவனிடா என்று போனை போட்டு மவனை கூப்பிட்டாள் அந்த அலங்காரி. மருதவள்ளிக்கு பக்கென ஆனது. வயித்துக்குள்ள பூரான் ஓடுவது போல நமைச்சல். கடவுளே, ஆத்தாக்காரிய உசுப்பேத்து விடுறா. சும்மாவே ஜிங்கு ஜிங்குன்னு படையாச்சி கோயிலுக்கு நேர்ந்து விட்ட கடாய் கணக்கா மஞ்சள் தண்ணி ஊத்துன மாதிரி ஆடிட்டு வருவான். இப்ப கேட்கவா வேணும்? அசிங்கம் பிடிச்சவன். வயசு புள்ள ஒலாத்தரவுடனே பார்க்காம 10 நாள் நானும் துவைக்காத அந்த லுங்கிய தூக்கி என்ன பாருன்னு காட்டிக்கிட்டு அலைவான். இவளுக்கு தெரியாது, நேத்து நான் விட்ட அறையில கன்னத்தை தடவிக்கிட்டு முறைச்சிக்கிட்டே போனான். ராத்திரியில் நமக்குன்னு ஒரு ரூம் இருந்தனால தப்பிக்கிறோம். இனி ஆத்தாக்காரிய சாம்பிராணி போட்டு ஊதி விட போறா. நம்மளை எதுவுமே பண்ண முடியாம போகும். எப்படியாச்சும் தப்பிச்சின்னும் இங்கிருந்தோம். அங்க அவன் என்ன சொன்னானோ தெரியல. அவ பேசுனது மட்டும் காதுல விழுந்துச்சு. என்ன ஊர்ல போட்டுக்கிட்டு இருக்கியா? விடியல தான் வருவியா? சரி, அந்த கடங்காரி கைய காலை கட்டி ரூம்ல போட்டு பூட்டி வைக்கிறேன். நீ வந்து பூசிய முடிச்சிடு இன்னைக்கு. அவன் என்ன கேட்டானோ தெரியல. ஏன்னு கேட்டிருப்பான் போல. நான் அவனை பத்தி சொல்லாததெல்லாம் கூட்டி கழிச்சு பெருக்கி இட்டு கட்டி சொல்லி நான் அவளை அடிக்க கைய தூக்கிட்டதா சொல்லிக்கனான்னு இருந்தா. ராட்சசி நல்லா இருப்பாளா? மாடா உழைச்சேன், அவளை குந்த வச்சு சோறு போட்டேன். எத்தனை இழப்பாம என்ன நினைச்சிட்டான். இவளோட வாய் தான் புருஷனை கூட விரட்டிடுச்சு. சரி, இங்கிருந்து தப்பிக்கணுமே என அறைக்குள்ள வேகமாக ஓடி தாளை போட்டிக்கிட்டாள். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சிருந்த காசை ட்ரெங்குப்பட்டிக்கிலிருந்து எடுத்து பார்த்தாள். முழுசா 5000 ரூபாய் இருந்துச்சு. போதும், இதை வச்சு மதுல இருக்க செவிலி அக்கா வீட்டுக்கு போயிடலாம். அந்த அக்கா பக்கத்து வீட்டுல இருந்து காலி பண்ண போகும்போது ஃபோன் நம்பரை கொடுத்துட்டு, உனக்கு ஏதாச்சும் உதவி வேணா இல்லை இந்த ராங்கிக்காரிகிட்ட இருந்து கிளம்பி வந்துட தோணுச்சுன்னா வந்துடு. என் கூட பிறக்காத பிறப்பா உன்னை என் வீட்டில் சேர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் போச்சு. இங்கிருந்து 4 கல்லு நடக்கணும். கூட்ரோடு போய் பஸ் பிடிக்க. ரோட்டு வழியா போனா கண்டுபிடிச்சாலும் பிடிச்சிருவானுங்க பேமானி பயலுங்க. ஏரிக்கரையிலேயே போயிட்டா நல்லது. யாரு கண்ணுக்கும் தெரியாம போயிடலாம். என்ன ஒண்ணு இருட்டிக்கிட்டு கிடக்கும். ஒத்தையடி பாதையில பூச்சிங்க தொந்தரவு இருக்கும். ஆமா, இங்கிருந்து புழுவா துடிச்சு இவனுங்கிட்ட மாட்டி சாகிறதை விட பூச்சி கடிச்சு சாவறதும் நல்லதுதான். ஏன்னா மடமடன்னு தனது துணிகளை ஒரு பைக்குள் போட்டுக்கிட்டு கதவி திறந்து பார்த்தால் மெல்ல. அவ பேசினதை மறந்து விட்டல் போல ஐத்தைய, வரியா சாப்பாட சோறு போட்டு வைக்கவா என்று முடிய கொண்டு போட்டபடி வந்து பின்னாடி மாட்டுக்கொட்டையில எதையே தேடிக்கொண்டிருந்த அலங்காரிடம் வந்து நின்றாள் மருதவள்ளி. உன் கையால கஞ்சியாம், போடி, அதை விட விஷத்தை வாங்கி தின்னு போடலாம். போய் நீயே கொட்டிக்கம், அப்பதானே ராவு என் அவனுக்கு நல்லா போகும். அடியே சிரிக்கி, ஏதாச்சும் எடக்கு மடக்கா பண்ண நினைச்ச, இன்னைக்கு தான் உனக்கு கடைசி நாளாயிடும். தப்பிச்சு கிப்பிச்சு போறதுக்கு உனக்கு போக்கிடம் ஏது? அனாத சிரிக்கும். இதோ வரேன், உன்னை கட்டி போட்டு வைக்கதான் கைத்து தேடிக்கிட்டு இருக்கேன் என்று தேடிக்கொண்டிருக்க சற்று முன் பார்த்தால் முற்றும் பார்த்த மருதவள்ளி மண்வெட்டி அங்கே இருக்க அது தெரியாமல் கையில் எடுத்தவள் மெல்ல மெல்ல அடிமேல் அடி வைத்து குனிந்து தேடிக்கொண்டிருந்த அலங்காரி பின்னால் வந்து மண்வெட்டியை தூக்கி அவள் மண்டையில் ஒரே போடு போட்டாள். கடவுளே, கூட்ரோட்டுக்கு போய் பஸ் ஏற வரைக்கும் யாரும் பார்த்திடக்கூடாது. வேக வேகமா தலையில் கருப்பு துணியால் முக்காடு போட்டபடி ஏரிக்கரை அருகே வந்து விட்டாள். மூச்சு வாங்கியது. நல்ல வேளையாக பாட்டில் தண்ணீர் பிடித்து எடுத்து வந்திருந்தாள். மதகு இருக்கும் இடம் நன்காக இருட்டாக இருப்பதால் சட்டென யாராலும் இங்கு அமர்ந்திருந்தால் தெரியாது. நன்றாக ஒடுங்கி அமர்ந்தவள் தண்ணீரை எடுத்து மடமடவென குடித்தாள். கொஞ்சம் மூச்சு வாங்குது. செத்த நேரம் உக்காந்துட்டு போலாமே. ஆமா, அதுதான் சரி. இழப்பு கழியட்டும், இல்லாட்டி நடக்க கூட முடியாது. மாடு மேய்க்க போகும்போது இந்த ஏரிக்கரை பக்கம் பச்சை அதிகமா இருக்கும்னு ஓட்டி வருவாள் நாச்சியப்பன் பேத்தி அஞ்சலையோடு. அவ கதையா பேசுவா நிறையா. அவ பாட்டனும் அப்பத்தாலும் தினம் தினம் கதையா சொல்வாங்களாம் இரவு படுக்கையில. எனக்கு மட்டும் ஏன் தாத்தா பாட்டி கூட இல்லாம போயிட்டாங்க, இப்படி அனாதை ஆக்கிட்டு எல்லாரும் போய் சேர்ந்துடுவாங்க என பெருமிச்சு விடுவாள் அப்போதெல்லாம். அப்ப அவ சொன்ன கதையில இந்த ஏரிக்கரையில ராவு நேரத்துல கொல்லிவாய் பிசாசு நடமாட்டம் இருக்குமாம். ராவு 12 ஆச்சுன்னா டான்னு ஏரி மண்ணை பொழந்துக்கிட்டு வெளியே வந்துடுமாம். அப்ப அது வாயை பார்த்தா நாம பயந்து கிறங்கி விழுந்துடுவோமாம். அஞ்சலி கண்ணை உருட்டி கையை விரிச்சு நாக்கை நீட்டி காட்டும் போது குள்ளையே நடுங்கி விடும். இப்ப அது ஞாபகத்து வந்துடுச்சே. கருப்பசாமி, இன்னைக்கு மட்டும் அதை வரவிடாம தடுத்துரு. நான் மட்டும் பொழைச்சு ஊரை போய் சேர்ந்துட்டா உன்னை தேடி வந்து காணிக்க செலுத்திட்டு போறேன்.
இன்னும் உள்ளே தள்ளி அமர்ந்தாள். இப்ப மணி என்ன இருக்கும்? நம்ம வீட்டை விட்டு கிளம்புனப்பயே 10 இருக்கும். அப்பதானே பக்கத்து வீட்டு தாத்தாவும் 3ஆம் வீட்டு மாமாவும் திணையில கதை பேசிட்டு தூங்க போவாங்க தினமும். அவங்க கண்ணுல சிக்கிடக்கூடாதுன்னு தானே ஐத்தக்காரிய தலையிலேயே மம்முட்டையில ஒரே போடா போட்டு ரத்த கலரில அவ சரிஞ்சு விழுந்ததும் அவன் மேல வைக்கல் அள்ளி போட்டு மூடிட்டு ரத்த கசிவு வாடை வந்துடக்கூடாதுன்னு மண் அள்ளி அது மேல போட்டுட்டு கிணத்தடியில தண்ணி மொண்டு அவளுக்காக தலைய முழுகிட்டு ஒரு வாய் சோத்தையும் கபு கபுன்னு வேக வேகமா முழுங்கிட்டு வெளியில எட்டி பார்த்தேன். யாராச்சும் ஊர்க்கதை பேச வந்துடுவாங்கன்னு கதவை இழுத்த மூடி வெளியிலட்டையும் அணைச்சு போட்டு உள்ளே உட்காந்துக்கிட்டேன். பக்கத்து வீட்டு தாத்தா கதவை இழுத்து மூடுற சத்தம் கேட்டப்பதான் நேரம் கழிச்சு கதவை திறந்தேன். நல்ல வேற ஊரே அமைதியாயிடுச்சுன்னு பைய எடுத்துக்கின்னு மணிய பார்த்தேன். ஆமா பார்த்தேன், சுவத்துல கடிகாரம் மணி 10:30 காட்டுச்சே. நாம நடந்து 1 மணி நேரமாச்சும் ஆயிருக்குமே. இருக்கும். இதோ இங்கன இருக்க ஏரிக்கு சுத்தி வந்தோம்ல, அதான் இம்புட்டு நேரமாயிடுச்சு. சரி, இன்னும் 12 ஆயிருக்காது. ஐத்தக்காரி போனை தூக்கிட்டு வந்திருக்கலாம். மதுரைக்கு போன உடனே செல்லி அக்காவுக்காச்சு போனு போட. சரி விடு புள்ள, கடைகள்ல தான் போனு தொங்குமே, அங்கன போய் பேசிக்கலாம். பணத்தை மட்டும் பத்திரமா வச்சுக்கணும் என பைக்குள்ள துணிகளுக்கு நடுவே வச்சிருந்த பணத்தை தொட்டு பார்த்துக்கிட்டா. மெல்ல எழுந்து நின்னவ உயரமா தெரியுற ஏரியே பார்த்தாள். வீட்டை விட்டு வெளியில வந்தாச்சு. இனி சான் போன என்ன, முளம் போனா என்ன வள்ளி? பயப்படாத, ஆத்துல இறங்கிட்ட. இனி மூழ்கக்கூடாதுன்னு பயந்தா எப்படி? தத்தக்கா புதக்கான்னு நீச்சலாவது அடிச்சு நீந்தி கரை சேர வேண்டியதான். அடி வள்ளி, எதுக்கும் சோர்ந்துடாத. திரும்பி பார்க்காம வாழ்க்கையில ஓடப்பாரு. இனி உனக்குன்னு எந்த நாதியும் கிடையாது. நீ தனிக்கட்ட. பார்த்து சூதானமா தான் நீ வாழணும். எந்த புத்துல எந்த பாம்பு இருக்குமோ யார் கண்டது? எவரையும் நம்பிடாத, புரிஞ்சதா என தனக்குத்தானே பேசிக்கொண்டே யாரோ கூட வருவது போல் மெல்ல பேசிக்கொண்டே ஏரிக்கரையில் நடந்துகிட்டு இருந்தாள். 10 நாளைக்கு மேல பெஞ்ச மழை ஏரிய நிரம்பி கிடக்கு. அம்மாடி, கடல்ல போல தெரியுதே. என்னம்மா அலை வருது பாரேன். விடிஞ்சா அமாவாசை இல்ல, அதான் தண்ணியோட வேகம் அதிகமா இருக்கு. பகல்ல கூட ஏரிக்கரை மேல வந்து இது போல நின்னதில்ல. பொம்பளை பிள்ளைங்க வெட்ட வெயில்ல அங்கன இங்கன போனா காத்து கருப்பு அடிச்சிரும்னு பெருசுங்க போக விடாதுங்க. ஆனா இன்னைக்கு எம்மோட நிலைமை அர்த்த சாமத்துல இப்படி இங்கன தனியா நிக்க வச்சிருச்சே. ஏன் அம்மா அப்பா என்னைய தனியா விட்டுட்டு போய் சேர்ந்தீங்க? என்னையும் கூட்டிட்டு போயிருக்கலாமே. நீங்க பெத்த மவளை பாத்தீங்களா? ஒரு கொலைக்காரிய தன்னந்தனிய காட்டுல மேட்ல ஓடிக்கின்னு இருக்கேன். இது உமக்கு தகுமா? வேகமாக நடந்தவன் ஐயோடி கொள்ளிவாய் பிசாசு என்றாலடி கண்களை மூடிக்கொண்டாள். ஏரிக்கரையில் கொஞ்ச தூரத்தில் நெருப்பு விட்டு விட்டு எரியறதும் அணையறதுமா இருந்துச்சு. ஐயோயோ, கொள்ளிவாய் பிசாசே, அம்மாடி என்ன பார்த்துடுச்சோ, வருதே, கிட்டக்க கிட்டக்க வர்ற மாதிரியே இருக்கே. சல்லிக்கருப்பா, நீ எங்கப்பா இருக்கே? உன்னதானே தினமும் கும்பிட்டு வந்தேன். இதோ கொள்ளுவாய் பிசாசு பக்கத்துல வருதே, என்னை அப்படியே வாயில போட்டு முழுங்கிடுமோ? அந்த நெருப்பு குப் குப்புன்னு மத்தாப்பு தெரிச்சு விழுற மாதிரி விழுந்தது. கொள்ளிவாய் பிசாசின் அட்டகாசம். கண்களை மூடி கரையிலே அமர்ந்து கொண்டவள் வாய் மட்டும் கருப்பா கருப்பா என மந்திரம் போல சொல்லிக் கொண்டு இருந்தது. நெருப்பு எரிந்தது இப்போது காணவில்லை. சற்று நேரம் கழித்து தனக்கு எதுவுமே நேராததைக் கண்டு ஒரு கண்ணை மட்டும் மெல்ல திறந்து பார்த்தவள் எதிரே வெறும் இருட்டு மட்டுமே தெரிவதைக் கண்டு பயந்தெழுந்தாள். சங்கிலி கருப்பா, நீ காப்பாத்திட்டப்பா என்ன? கொள்ளிவாய் பிசாசு உன் பேரை நான் சொல்றதை கேட்டு விட்டுட்டு ஓடிடுச்சு. கண்டிப்பா நான் பொழைச்சு வந்தா உனக்கு காணிக்கையை செலுத்துறேன் என வேகமாக இப்போது நடக்க தொடங்கினாள். ஏரிக்கரையை தாண்டிட்ட கோயில் வந்திடம். அது வறண்டாவுல கூட படுத்துட்டு மொத பஸ்ஸை பிடிச்சிட வேண்டியதுதான். பாயத்தூரம் தாண்டிய போது பின்னால இருந்து ஒரு கருள். ஏ, யாரு யார் இது போறது? கடவுளே, துரத்துக்கிட்டு வந்துட்டாங்க போல இருக்கே. ஓடு வள்ளி ஓடு, இந்த காவாலி பையன் வந்துட்டான். ஆத்தால போட்டு தள்ளியதை பார்த்துட்டானோ? மகமாயி, என்னை காப்பாத்திட்ட. மனசு கடந்து படபடன் அடைக்க பயத்தில் ஓடக்கூட முடியல. மழை பெய்து கரையெல்லாம் களிமண்ணு தானே, வழுக்குது. வேகமா கூட ஓட முடியல. கையில இருந்த பையை கெட்டியா பிடிச்சுக்கிட்டு பொறையை தூக்கி சொருகி விட்டபடி மூச்சிறைக்க ஓடினாள். சர் சர் என வலிக்கியது கால். அவ்வளவுதான். கரையிலிருந்து சரிஞ்சு ஏரிக்குள்ள விழுந்து கொண்டிருந்தவளை பின்னால் வந்த ஆளோட கரம் பிடித்து விட்டது. ஏ, விடு விடு என்ன என்று வலிக்கு விழுந்த தண்ணியில விழுந்தாலும் சரி, இவங்க கிட்ட மாற்றக்கூடாதுன்ற முடிவாய் அந்த கையை பிடித்து தள்ளிவிட முயன்று தோற்று போனாள். மேலே இழுத்த போட்டது அவ்வுருவம். அடப்பாவி, என்னை விடுடா, என்னை ஒண்ணு செஞ்சிடாத, உனக்கு புண்ணியமா போகும், என்னை விடு என்று திமிரியவள் அந்த குரல் கேட்டு திடுக்கிட்டு திரும்பினாள். ஏ, யாரு நீ? பார்த்தா பொண்ணு மாதிரி இருக்கு. ஊருக்கு புதுசா? இந்த ரா வேலையில ஏரிக்கரையில நிக்கிற?
குளறியபடி 40 வயது தாண்டிய ஆள் தள்ளாடியபடி நின்று கொண்டிருந்தான். அவள் மேலே போர்த்தியிருந்த துணியை பிடித்தபடியே அந்த ஆளை பார்த்ததுதான் உயிரே வந்தது மருதவள்ளிக்கு. எ பொண்ணே, கேக்குறல்ல, ஒரு பெரிய மனுஷன் பேசாம போய்கிட்டே இருக்க. யாரு நீ, மோகினி பிசாசா என்று உளறியபடியே நிற்க, முடியாது கேட்டவனை கண்டு சிரிப்பு வந்தது மருதவள்ளிக்கு. தன் குரலை கட்டை குரலாக்கி தன் முக்காட்டை நன்றாக இழுத்து முகத்தை மறைத்து கொண்டவள், ஆமாம், நான் இந்த ஏரிக்கர மோகினி. அதோ ஏரிக்குள்ள மரம் இருக்கே, அதுதான் என் வீடு. இந்த நேரம் என்னோட நேரம். நீ எப்படி என்னோட வழியில குறுக்கிடுவ? நாளைக்கு அமாவாசை, ரத்தம் குடிக்கிற நாள். எனக்கு என் தாகத்துக்கு ரத்தம் தேடினேன். வசமா தானா வந்து மாட்டிக்கிட்ட. உன் குறவலை இப்பவே கடிச்சு ரத்தம் குடிக்க போறவன் என்று கர்ண கடூரமாய் அவள் பேச, குடிகாரனுக்கு ஏறி இருந்த போதே போன இடமே தெரியல. கருப்பு துணி அவனுக்கு துணி என்று தோணாது. முகந்தன் என்பதாய் நினைத்து பயத்தில் கால் நடுங்கி கால் வழியே நீர் கை விட்டான். கையெடுத்து கும்பிட்டபடியே, மோகினி, என்ன ஒண்ணு பண்ணிடாத, நான் புள்ள குட்டிக்காரன் என்று நடுங்கியபடியே அப்படியே தரையில் மண்டிட்டான். தெரியுதுல்ல புள்ளக்குட்டியோட வாழ்றவன்னு. வீட்டோட கிடக்க வேண்டியதானே. இந்த நேரம் என்னடா நேரம்னு தெரியாதா? அப்புறம் ஏன்டா இந்த வழியில குறுக்கிற? நீ சாக வேண்டியவதான், செத்துப்போ. உன் ரத்தம் எனக்கு வேணும், ரொம்ப தாகமா இருக்கு எனக்கு என்றபடியே கீழே குனியம். இல்ல, வேணாம், என்னை விட்டுடு என்றவனாய் அப்படியே தரையில் மயங்கி விழுந்தான். அம்மாடி, இந்த கருப்பு துணி என்னை காப்பாத்திடுச்சு. கீழே விழுந்த பையை தேடினாள். பை கீழே அந்த ஆள் கிடைக்க கஞ்சாவி பை மேலே விழுந்து கிடக்கானே, எப்படி அவனை தள்ளி இது எடுக்கிறது? அவனை புரட்ட தள்ள முயற்சிக்க முடியாமல் போனது அவளுக்கு. அவ கெட்ட நேரம் பின்னாலேயே நிறைய பேர் கத்திக்கொண்டே வருவது தெரிந்தது. இனிமே பைக்காக மெனக்கட்டா இவனுங்கிட்ட மாட்டிக்கிடுவோம். ஓட ஆரம்பித்தால் சத்தம் கேட்டு கொண்டே இருந்தது. சிறு தூரம் போயிருக்க மாட்டாள். பெரிய கல் ஒன்று காலில் இடப்புறம் குப்புற பெரிய அளவில் கிடந்த ஈரக்கல்லிமண் மேலே விழுந்தாள். நெற்றியில் கல் பலமாக குத்த அப்படியே பாதி மயங்கிய நிலையில் சரிந்தாள். குரல்கள் கிணற்றுக்குள் கேட்பது போல் கேட்டது அவளுக்கு. அதோ அவதான் அங்க கிடக்குறா பாரு. வெள்ளையனின் குரல் தான் அது. கருப்பா, என்னை காப்பாத்திலேயே நீ. அதுக்கு மேல் அவள் நினைவு மறந்து போனது. பாத்தீங்களா, நான் தான் சொன்னனே, இதுக்குள்ள இவ தப்பிச்சிருக்க வாய்ப்பே இல்லைன்னு. பாத்தீங்களா, காட்டு வழியில வந்திருப்பா போல. வெள்ளையா, நீ சொன்னப்ப கூட நாங்க நம்பல. ஆனா வீட்டுல உன் அம்மால சாச்சு போட்டு ஓடி வந்திருக்கானா? மகா தைரியசாலி தாண்டா இவ. அதுக்குள்ள இன்னொருத்தன் இவ ஒருத்தி போதும். ஊருக்கார பொண்ணுங்க எல்லாம் திமிரு எடுத்து போவாளுங்க. இவளை சும்மாவே விடக்கூடாது. இந்த கரையிலேயே சாம்பலாக்கிடணும் என்று ஒருவன் கத்த, சரியா சொன்ன மாதிரி என் ஆத்தால அடிச்சு மண்டைய உடைச்சதும் இல்லாம வக்க போர்ல மறைச்சு வச்சிருக்கா. எவ்வளவு திமிரு! எந்த ஆண்டவன் துணை இருந்துச்சோ அது பழிச்சிடுச்சு. ஆனா இவ இனிமே உசுரோட எங்கேயும் போகக்கூடாது. ஐத்தக்காரி சாவலியாம். பழமாத்தானே போட்டேன். அவ எல்லாம் உடனே செத்து புட்டா பண்ண பாவத்தை யார் அனுபவிப்பா? அவ சாகாம போனதே நல்லது. என் மேல கொலகாரின்ற பட்டம் விழாம போச்சே. ஆனா அவனுங்க என்ன கொல்லாம போக மாட்டானுங்க போல. என்னோட மயக்கம் தீரலையே, நான் எப்படி தப்பிப்பேன்? மதுரவள்ளி மயக்க நிலையிலே இதெல்லாம் கேட்டு செய்வதறியாது கிடந்தாள். பெட்ரோல் வாசனை கிட்டக்க வருவதே. அப்படின்னா என்ன கொளுத்த போறாங்களா? டே சின்ன காளி மாறி சுத்தி நில்லுங்கடா, தப்பிச்சு ஓடிட போறா. ஊத்துங்கடா அவன் மேல. நல்ல வேலை மயக்கத்திலே கிடக்குறா, நமக்கு நிறைய வேலை கொடுக்காம. வெள்ளையா, நீயே உன் மாமம் அவளுக்கு கொல்லி வை. வேணாம். கையை தூக்க முயல்கிறாள், முடியவில்லை. இவ்வளவுதானா என்னோட இந்த வாழ்க்கை? பாதி நினைவும் இல்லாது சுத்தமாக மயங்கி போனாள். மருதவள்ளி நடுங்கி விட்டாள். கடவுளே, என்னை சுத்தி நின்னுட்டாங்களே, என்னை என்ன பண்ண போறாங்களோ? பாதி மயக்கத்தினால் எழுந்திருக்கவும் முடியாத நிலை. நமக்கு வேலை வைக்காம மயங்கி கிடக்கிறா பாரு. டே மருது, அவ துணைய உருவுங்கடா. வெள்ளையன் மீசிய முறுக்கியபடி கூற, நானா? என்னையா சொன்ன வெள்ளையா? இழுத்து கொண்டே மருது என்பவன் முன்னால் வர, மருதுன்றது யாரு? நீதானே? ஹிஹிஹிம். இல்ல, நீங்களாம் இருக்கச்சே என்னை அனுப்புறியே, அதான் சந்தேகமாயிடுச்சு. அது ஒண்ணுமில்ல. போலீஸ் கேஸ்ன்னு வந்தா உன் கைரகை தானே முதல்ல தெரியும். அதை கேட்டு மருது பின்வாங்கினான். சரியான ஆளுப்பா நீ. இந்த விவகாரமே எனக்கு வேணாம். முதல்ல திறப்பு விழாவை நீங்க யாராச்சும் பண்ணிக்கங்க. எச்சிலா இருந்தாலும் பரவாயில்ல, நான் சாப்பிட்டுக்கிறேன். அப்படிங்கிற? சரி விடு, உனக்கு அவ்வளவுதான் அதிர்ஷ்டம். நானே முதல் போனி பண்றேன் என்று வெள்ளையன் அவள் அருகில் வர, டே என்னை விட்டுடா, உனக்கு புண்ணியமா போகுது. உங்க அம்மா அடிச்சது தப்பு தான். அதுக்கு வேணா காலத்துக்கும் அவங்களுக்கு வேலைக்காரியா இருந்துக்கிறேன். என்னை இத்தனை பேரை வச்சு அசிங்கப்படுத்தாதடா. அவள் கதறுவது அவர்களுக்கு கேட்காது. காரணம், அவள் நினைவு தப்பி தானே மனதுக்குள் உருகினாள்.
கீழே குனித்து அவள் மேலாடை உருவ கையை அதனை பிடிக்க முயலும் நேரம் அங்கே மயங்கி கிடந்தவன், ஐயோ என்னை விட்டுடு, நான் ஒன்றும் பண்ணல, மோகினி பிசாசே, இனிமே நான் இந்த பக்கமே வரல என்று கத்த திடீர்னு வேறு யாரோ சத்தமிட்டதால் பயந்து போன வெள்ளையன் குரூப் பின்னால் திரும்பி பார்க்க மயங்கி கிடந்த குடிகாரன் தள்ளி அடிப்படியே எழுந்து, என் மோகினி பிசாசே, என்னையே தள்ளி விட்டுட்டல, இல்லை இல்லை, இனிமே இந்த பக்கமே நான் வரல என்று கத்திக்கொண்டே திரும்பி பார்க்காது ஓட்டம் எடுத்தான். இதை கவனித்துக் கொண்டிருந்தவர்கள் மருதவள்ளியை கவனிக்காது அந்த நேரம் உயிர் அதைவிட பெண்மையை காப்பாற்ற வேண்டுமென்ற துடிப்பு அவளை தட்டு தடுமாறி எழுப்பிவிட்டது. தன் மனம் சென்று விடத்து தானாகவே தோளில் சாய்ந்து இளப்பாறும் கொடி முல்லை பிடிக்காத விடத்து ஆகாயமே கூரையாய் வந்து நின்றாலும் அதனை மிதித்து தாண்டும் செல்லும் மானினம் வலிமையற்ற நிலையிலும் தன்னை காத்து கொள்ளும் வலிமையை விரல் நகத்திலும் தந்துள்ளதை உணர்ந்தவள் பெண். இதை வெள்ளையன் அவள் மனதிற்கு தகுந்த நாயகனார் நடந்திருந்தால் அவனின் கைக்குள் என்றோ அடங்கியிருப்போம் மருதவள்ளி. ஆனால் அவனின் கெட்ட சவகாசம் தட்டி கேட்காத மூலி அலங்காரி தாயால் தறிகெட்டு போய்விட்டான். 5 வளைக்க முடியாது, 20 வளைக்க முடியும். அந்த தருதலைகளை பார்ப்பதற்கு தப்பித்திட வேண்டுமென்று முடியாத சூழ்நிலை இருந்தாலும் மனோதிடத்தினால் வேகமாக நடந்தாள். அதற்குள் அவர்கள் திரும்பி அவள் சற்று தூரத்தில் சென்று விட்டதை டார்ச் அடித்து ஊர்ஜினம் செய்தன. டே, அங்க பாருங்கடா, அவ தப்பிச்சு போறா. ஏண்டா மடப்பசங்களா, உங்களை நம்பிதானடே இந்த ரிஸ்கான காரியத்துல இறங்கினேன். இப்ப பாருங்க, அவ தப்பிச்சிட்டா. ஓடுங்கடா, ஓடி அவளை பிடிங்க. கூட இருந்தவனுங்க 4 கால் பாய்ச்சலில் பாய்ந்தனர் தங்கள் விசுவாசத்தை காட்டுறதுக்கு. ஏற்கனவே விழுந்ததில் கால் பலமாக சுளுக்கி வலியை தர அதையும் பொருட்படுத்தாது ஓடினாள். மனோ ஒளிமை காற்றின் வேகத்தை விட அதிகமானது. என்னதான் மானாக இருந்தாலும் வேட்டையாடி பழக்கப்பட்ட சிறுத்திடமிருந்து மானால் தப்பிக்க முடியாது போல வள்ளி அவர்களால் மீண்டும் சுற்றி வளைக்கப்பட்டாள். அவள் அருகில் வந்த வெள்ளையன் அவள் தலைமுடியை பற்றி, ஓடு களி கழுத, தப்பிச்சிடலான்னு கனவாம், சும்மா கிடந்த சங்கே ஊதி கெடுத்தானா ஆண்டி என்பது போல, நான் பேசாம உன்னை ரகசியமா தானே ரசிச்சுட்டு இருந்தேன், முறையுள்ளவனாச்சேன்னு அங்க இங்க தொட்டா குறைஞ்சா போவ, அதை பெருசாக்கி என்ன அடிச்ச. சரி, ரகசியமான காதல்ல இதெல்லாம் சகஜம்னு அதை மறந்துட்டேன். ஆனா நீ ஈர பேனாக்கி எங்க அம்மாவே சாகடிக்க துணிஞ்சுட்ட. நான் இல்லாத உனக்கு நல்ல நேரம்னா இப்ப எனக்கு நல்ல நேரம்டி. இப்போ உன்னை என்ன பண்ணாலும் கேட்க நாதி இல்லடி கழுத என சொல்ல, வெள்ளையா, நீ ஆணவத்துல அழிஞ்சு போவதே தெய்வம்னு ஒண்ணு இருந்தா அது நின்னு கொள்ளும் ஒன்ன. தெய்வம் தானே, வரட்டும், வந்து எங்களை எல்லாம் மகிஷாசூரி மாதிரி வந்து வதம் செய்யட்டும். டே மாறி, நீ அவளை உருவி ஓட விடு பார்க்கலாம், இது உனக்கான நேரம். வெள்ளையன் கூறியவுடனே சுற்றி நின்ற ஒருவன் அவள் மேலாடையை பற்றி இழுக்க, காற்றோரும் உற்றோரும் சபை நிறைஞ்சிருக்க, பாஞ்சாலின் கதறலை கேட்காத துகிலை உருவ வந்த சுத்தாதரன் போல மாறி இழுத்து அதை தூக்கி எறி தண்ணிக்குள் வீசினான். பாவாடை ரவிக்குடன் தன் இளமையை மறைக்க கையை தனக்கு உதவியாய் மறைத்தபடி கதறத் தொடங்கினாள் வள்ளி. டே சின்னா, வெள்ளையன் கண் காட்ட, டே என் பக்கத்துல வந்தா அவ்வளவுதான், உனக்கான முடிவு நேரம் என் கையில தான்னு புரிஞ்சுக்கோ. கடைசி நிமிர போராட்டத்திலும் மலைப்பாம்பு வாயினுள் அகப்பட்ட ஜீவன் போராட்டத்தை கைவிடாது துடிப்பது போல தன் வன்மையை அங்கே காட்டினாள் மருதவள்ளி. அப்படியா, அவனை கொன்னுடுவியா? எங்க என்ன கொள்ளு பார்க்கலாம் என்று அருகில் வந்த வெள்ளையன் அவள் முகத்தில் தன் உலக்கை போன்ற கையால் தூக்கி, இந்த மூஞ்சிதானடி அன்னைக்கு என் முகத்துல காரி துப்புச்சு என்றபடி தன் கையில் வைத்திருந்த கத்தியால் முகத்தில் கோடு இழுத்தான். இரத்தத்தையெல்லாம் பாழாக்கி தரும் தாய்மை இங்கே இரத்த கலரியாக துடிக்க ஆரம்பித்தது. வெள்ளையா, என்ன பண்ற? எங்களை உசுப்பேத்திட்டு நீ பாட்டுக்கு அவள கீச்சு கீச்சுன்னு இருக்க. பொட்டுன்னு போயிட்டா என்ன பண்றது? தாண்டவன் விராகத்தில் கண்கள் சிவந்திருக்க கோபத்துடன் கேள்வி கேட்ட, சீ, உனக்கே என்ன டேஸ்டுடா? இந்த முகரைய பார்த்தா உனக்கு மண்டையில ஏறுது. இவ வேணா, உனக்கு நம்ம மருதாயி வருவா நாளைக்கு, நானே அனுப்பி வைக்கிறேன். இப்ப என்னோட வெறி ஒன்னே ஒண்ணுதான், இவ துடிக்க துடிக்க எரியணும். டே, இத அவன் மேல ஊத்துங்கடா என்று பெட்ரோல் கேனை பக்கத்தில் இருந்தவனிடம் நீட்ட, ஏற்கனவே குருதி வெளியேறி நிற்க முடியாது தவித்தவள் தன்மேல் பெட்ரோல் ஊற்றுவதை தடுக்க முடியாது துவண்டாள். வெள்ளையா, இந்த ஏரிக்கரையில பேய் நடமாட்டம் இருக்கிறதா எல்லாரும் சொல்றாங்க. பாரு, மணி 12 போகுது. சட்டுன்னு காரியத்தை முடிச்சிட்டு கிளம்பலாம். காளி சுற்றுமுற்றும் இருட்டும் பயத்தோடு காத்தபடி கூற, டே வெள்ளையா, என்னை கொண்டுட்ட நீ நிம்மதியா இருந்துடுவியா? பேயா வந்து உங்க 5 பேரையும் நான் கொள்வேண்டா. இந்த மருதவழி உங்களை பழி வாங்காம ஓய மாட்டேன். நீ ஆத்தா சத்தியமா, இதோ ஏரிக்கரைதாண்டா உங்க எல்லாருக்குமே சுடுகாடு. இந்த நேரத்தை குறிச்சுக்கோ. இனி நீ நிம்மதியா பாயில படுக்க மாட்ட. ஈனசுகாரா பேசியவளை காலால் எட்டி உதைத்தான் வெள்ளையன்.
சாவுற நாய்க்கு கொழுப்ப பாரு, படிதாண்டா பத்தினி இவ, சாபம் குடுக்குறாளாம் சாபம். முதல்ல நீ சாவு, பேயா வரியா இல்லையான்னு நாங்க கவனிச்சுக்கிறோம். கொண்டாடா தீக்குச்சிய, பரதேசி செத்தி ஒளியட்டும். சாவுற நேரத்தை கூட அடங்காம திமிர பாரு. காங்கேய காளையாட்டம் தீக்குச்சியை பட்டென உரசி அவள் மீது போடுவதற்கு முன் மற்றவர்களைப் போல தானும் தள்ளி நின்று கொண்டே எரிகிற தீக்குச்சியை வீசினான் மருதவள்ளி மீது. தீக்குச்சி போட்டவுடன் கதறல் ஈனசுரகமா கேட்கத் தொடங்கியது. பாதி தூரம் சென்று விட்ட கொலைகாரர்களின் காதுகளில். அரசல் புரசலாக கிராமத்தினர் கூட்டம் கூட்டமாக அங்குமிங்குமாக பேசத் தொடங்கினாங்க. பாவி மிக்கா, இப்படி அநியாயமா ஒரு பொண்ணை கொன்னுட்டானுங்களே, இவங்க நல்லா இருப்பானுங்களா? இன்னைக்கு இந்த பொண்ணுக்கு நேர்ந்த கதி மற்ற பொண்ணுங்களுக்கெல்லாம் நேராதுன்னு நம்ப முடியுமா? ஊர் தலைவர் கூட்டம் கூட்டி அலங்காரி வெள்ளையனை சபை நடுவே நிற்க வைத்து கேள்வி எழுப்பினர். ஏமா, உன் வீட்டுல இருந்த பொண்ணு இப்ப எங்க? ஊர்ல எல்லாரும் சொல்ற மாதிரி அவளை நீங்க தான் கொன்னுட்டீங்களா அப்படின்னு ஊர் பயலுக யாராச்சும் உங்ககிட்ட பிராது கொடுத்தாங்களா? இல்ல கண்ணார கண்ட காட்சி வந்து சொல்லிச்சா? முதல்ல இதுக்கு பதில சொல்லுங்க. வெள்ளையனை திமிரா பேசி மீசியை தடவியபடி நக்கலாக கூட்டத்தை பார்த்து சிரித்தான். அவன் நின்ன தோரணையே பேசிய வக்களே தலைவருக்கு கோபத்தை வரவழைக்க, என்னடா திமிரா பதில் சொல்லிட்ட? நாங்க எல்லாத்தையும் மூடிக்கிட்டு பயந்து ஓடிடுவோமா? மறுவாதியா கேக்குறது. ஆத்தாளும் அவனும் பதில சொல்லுங்க, இல்ல இந்த ஊருக்குள்ள இருக்க மாட்டீங்க. அவ்வளவுதான். அலங்காரிக்கு வந்துச்சே கோபம். என்னங்கய்யா, என்னமோ பெரிய மனுஷன் கூப்பிடுறீங்களேன்னு வந்தாக்க எங்களை குத்தவாளி மாதிரி நிக்க வச்சு கேள்வி கேட்கிற. உம்மோட அடுக்கையில அம்புட்டு அழுக்கு இருக்குதுன்னு தெரியலையா? அதை ஒழிக்க துப்புல மனுஷன் எங்களை கேள்வி கேட்க வந்த அந்த ஓடுகாலி தான் என் மண்டைய பொழந்துட்டு ஓடினாக்கன்னா அவளை பிடிச்சி இவனுங்க நிக்க வச்சு கேட்டிருக்கணும். மறுவாதியா பேசுங்க, இல்லாட்டி எங்க பொழப்பு கிடக்கு போய்க்கினே இருப்போம். வாய்ச்சாவடல் மனுஷி தலைவரை ஒருமையில் போட்டு தாக்க தலைவருக்கோ பேசவே வரலை. மறுக்க பின்ன அங்கேயும் வாய்க்காரப்ப தகராறு கணக்கா தானே குடும்பத்துல ஓடிக்கினே சிக்கிது. இன்னொரு பெரிய மனுஷன் வாயை திறந்தான். இந்தம்மா, சும்மா உன்னோட வாயாடித்தனத்தை இங்க காட்டாத. உன் மருமவளை ஏரிக்கையில வச்சு எரிச்சட்டா புகார் வந்திருக்கு. மறுவாதிய உண்மையை சொல்லல, போலீஸ் தான் வரும். அடங் என்னடா வாடி என் மச்சக்கால மாமனே, உன் பவுசு தான் கொஞ்ச நாளைக்கு முந்தி சரசா விட்டு திண்ணையில நாரி கடந்துச்சு. கட்டினவளை விட்டு புட்டு வப்பாட்டி விடுன்னு கதிய கடந்தீரே. கேட்க வந்த வீட்டுக்காரிய கத்தியால குத்த வந்ததை மறந்தாச்சோ? முதல்ல உன் முதுகுல ஒட்டிருக்க அழுக்க தண்ணிய ஊத்து கழுவுமையா. வந்துட்டு வக்காலத்துக்கு வக்கீலு. யார் என்ன பேசலாம், அவங்களோட வீட்டு ரகசியத்தெல்லாம் அம்பலத்துக்குள்ள அவிழ்த்து விட்டபடியே லங்கானித்து பண்ணிட்டே இருந்தா அலங்காரி. அம்மா பேச பேச கூட்ட நைசா நழுவிக்கிட்டே இருந்ததை கண்டு சிரித்து கொண்டிருந்தான் வெள்ளையன் திமுறாக நின்றபடி. தலைவர் எழுந்து, டே வெள்ளையா, நீயும் ஆத்தாலும் சேர்ந்து சண்டித்தனமா கலாட்டா பண்ணிட்டு இருக்கீங்க. உமக்கு இந்த பஞ்சாயத்து வேணாம். மாமியார் வீட்டுல இருந்து புஷ்ப விமானம் வரும், போங்க, நல்லா கவனிப்பாங்க என்று கோபமாக கூறிவிட்டு வேகமாக போய்விட்டார். கலைகின்ற கூட்டம் இவர்களை திட்டியபடியே கலைந்தது. வாடா என் சொத்துக்குறை, எவனுங்க வராங்கன்னு நான் பாக்குறேன். அலங்காரியா கொக்கக்க தன் பெருமையை தானே மெச்சியபடி மகனை கையை பிடித்து வேகமாக இழுத்துச் சென்றாள். சிறிது நேரத்திற்கெல்லாம் போலீஸ் வேன் வெள்ளையன் வீட்டு வாசலில் வந்து நின்றது. வேனிலிருந்து காக்கி சட்டை இருவர் இறங்கினர். போலீஸ் வந்திருக்குன்னு தெரிஞ்சதுமே என்ன நடக்கப் போகிறது என்பதை காண கூட்டம் கூடிவிட்டது. டே வெள்ளையா, வாட வெளியே என கான்ஸ்டபிள் கந்தசாமி லத்தியால் கதவை தட்டி குரல் கொடுக்க, யார் அது? எம்மோட வீட்டு கதவை லவுட்டி அடிக்கிறது. அம்புட்டு துணிச்சல் வந்துடுச்சோ ஊருக்கார பயல்களுக்கு. அலங்காரி ஆடி அசைஞ்சு வெத்தலையை வாயில் தின்னபடி வெளியில் வந்தாள். கந்தசாமியை பார்த்ததுமே, என்ன கந்தசாமி, புச்சா வீட்டு பக்கம் வந்திருக்க, என் மவனை இந்த வாரம் மாமூல் அனுப்பலையா என்று வெற்றிலை சாற்றை இரு விரலால் வாயை குவித்து புளிச்சென்று வாசல் ஓரத்தில் துப்பியபடி வீட்டு திண்ணையில் ஒத்த காலை திண்ணை மேலே வைத்து மறு காலை தொங்க விட்டபடி அமர்ந்தாள். எங்கம்மா உன் புள்ள, அவனை விசாரிக்கணும் என்று கந்தசாமி கூற, என்னையா தெரியாதவாறு மாதிரி கேக்குறீங்க? இந்நேரம் எங்க இருப்பான்? ஊரல் போடுற இடத்துலதான், அங்க போய் விசாரிச்சுக்கோ. என்னமோ இப்பதான் புதுசா என் புள்ளை தேடி வர்ற மாதிரி ஆக்ட் கொடுக்குற வேலையெல்லாம் வச்சுக்காத என்கிட்ட. அலங்காரி, என்ன வாய் ஓவர நில்லது? எந்திரி முதல்ல. என்னமோ இங்கிலாந்து ராணி கணக்கா கெத்து காட்டுற. அடிச்சேன், எந்திரி. உன்னோட லங்காடித்தனத்தை கண்டு இந்த ஊர் பயிலுங்க நடங்கலாம். என்ன உன்கிட்ட மாமூலம் வாங்கிட்டா உன் நாய்க்குட்டின்னு நினைச்சிட்டியா? பண்றதெல்லாம் பண்ணிடுறது இதுல கெத்து. எந்திரிமே. உண்மையா ஒன்னேதான் ஸ்டேஷன்ல வச்சு முட்டிக்கு முட்டி தட்டி விசாரிக்கணும். வீட்டுல பொழைக்க வந்த பொண்ணை எரிச்சு புட்டு என்ன தெனாவட்டு உனக்கு? யோ வாயா, இவளை வண்டியில ஏத்து என்று கந்தசாமி சத்தம் போட, இல்ல கந்தசாமி, நீ மட்டும் என்ன வண்டியில ஏத்திருவியா? அத்தனை தைரியம் இருக்கா உமக்கு? இன்று இலக்காரமாக அலங்காரி பேச கான்ஸ்டபிள் இருவருக்குமே சுர் என்று கோபம் வந்துவிட வேகமாக அருகே வந்து பலாரென்று ஒரு அறை விட்டார் கந்தசாமி.
என்னடி என்னமோ புதுசா மாமியார் வீட்டுக்கு வர்ற மாதிரி சிலுத்துக்கிற? அதான் வருஷத்துல 2 தடவையாச்சும் வந்து களிசோறு திங்கிறிய, மறந்து போச்சா? வண்டியில ஏறினால் கப் சிப்னு வாயை மூடிக்கிட்டா அலங்காரி. கொடுக்கறத கொடுத்தாதான் சில ஜென்மங்க அடங்கும் போல. இவளும் அந்த ரகம்தான். வெள்ளையனும் கைது செய்யப்பட்டான். பணத்தை இறைச்சி நல்ல சூப்பரான வக்கீலை வச்சு வாதாடினாங்க. கொலைகேஸ்ல இருந்து தப்பிக்க. விவரமானவர் வக்கீலு. தன்னோட வாக்கு சாதுரியத்துல இருவரையும் விடுவிச்சிட்டாரு சமத்தா. செத்து போனவங்க பாடி அகப்படல. ஏரிக்கரையில எரிச்சதுக்கான தடயம் எதுவுமே காணப்படல. அடுத்து கண்ணால கண்ட சாட்சி எதுவுமே இல்ல. வெறும் சந்தேகத்தின் அடிப்பில் எம் கட்சிக்காரங்க மீது குற்றம் சாட்டுதல் தவறு. அந்த பொண்ணு வேத்து ஊர்க்காரனை லவ் பண்ணியது பிடிக்காம இவங்க கண்டிச்சதுக்காக வளர்த்த அத்தனை கூட பார்க்காது தலையில மண்வெட்டியால வெட்டிட்டு அவனோட ஓடி போயிருக்கு. ஓடி போனவங்க தலைமறைவா எங்கேயோ இருக்காங்க. அவங்க வந்தா எல்லா விவரமும் தெரியும். பிரதிவாதிக்கு சாதகமான வக்கீலின் வாதம் திறமையாக இருந்ததால் விடுவிக்கப்பட்டார்கள் இருவரும். சட்டம் ஒரு இருட்டறை, அது வக்கீலின் வாதம் விளக்கு என்று சும்மாவா கூறினார் அறிஞர் அண்ணா? மருது, எங்கடா வெள்ளையனை இன்னும் காணல? என்ன செய்யறாரு இன்னும் வீட்ல? தாண்டவன், சின்னா, வேலு மூவரும் தென்னந்தோப்புல உட்காந்து தண்ணி அடிக்க காத்து கொண்டிருந்தார் வெள்ளையனுக்காக. நீ வேறடா, அவரு திண்டாட்டம்தான், பெரும் போராட்டம் இருக்கே. ஆமா ஆமா, எதுக்கும் தான் அந்த தெங்கூரா பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிறானோ தெரியல. தினம் தினம் வீட்ல பேஜாரா படுறான். மச்சி, உனக்கு விஷயம் தெரியுமா? நேத்தைக்கு அண்ணாத்தைக்கும் அண்ணிமாவுக்கும் செம்ம சண்டையா, அடிச்சு போட்டாராம். அட இது இவர் எதுக்கு கட்டினவள கை நீட்டி அடிக்கிறது? அட நீ வேறப்பா, சின்ன முழுசா எதையும் சொல்ல மாட்டான். அடிச்சது அண்ணி அம்மா தான் அண்ணனை. அடக்கருமத்தே, பொம்பளை கிட்ட அடி வாங்குறானா? ஏன்டா இவர் இப்படி மாறிட்டாரு? டே மாறி, எப்பவுமே நம்ம சுண்டு விரலுக்கு மேல வசதியா இருக்கவங்க வீட்டுல பொண்ணு எடுக்கக்கூடாது. அதுங்களுக்கு தெனாவட்டு அதிகமாக தான் இருக்கும். இவர் தான் ஆத்தா சொல்ல தட்ட மாட்டேன்னு கட்டிக்கிட்டாரு. இப்ப அது மீறி போச்சு. ஆத்தா மாத்தா வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்காதே. மருதவள்ளி அடக்கி வச்சிருந்த மாதிரி அடக்க நினைச்சா முடியுமா? மாமியாராவது மண்ணாங்கட்டையாவதுன்னு சகட்டு மேனிக்கு வச்சு வாங்குது அந்த பொண்ணு. இவருக்கு தான் ஆத்தால ஒன்றும் சொல்லிடக்கூடாதே. ரவுண்டு கட்ட ஆத்தாலும் அவனும் அந்த பொண்ணுக்கிட்ட மல்லு கட்ட 2 பேரையும் குச்சி எடுத்து வச்சு வாங்கிடுச்சாமுல. தாண்டவனின் முகம் திடீர்னு மாறியது. மாறி, போன வருஷம் இந்த நாள்ல தானே அவளை எரிச்சோம் என்றதும் மற்ற மூவரின் முகங்களும் மாறியது. ஆமாண்டா, நாளைக்கு சித்திரை அமாவாசைல. அதுக்குள்ள 1 வருஷம் ஆயிடுச்சு. மருது கூறிவிட்டு தோப்பை சுற்றுமுற்றும் பார்த்தான். டே மருது, என்னத்த இப்படி பாக்குற? நீ பாக்குறதே பயமா இருக்கு. சின்னான் பயந்தபடியே அடுத்தவன் அருகே ஒட்டி அமர்ந்தான். இவன் ஒருத்தன் சும்மா கடந்த சாங்க ஊதி விட்டுக்கிட்டு பாரு அவன் எப்படி நடுங்கிட்டு இருக்கான் என்று சின்னானை காட்டி தாண்டவன் பேச, அதுக்கில்லடா, அவன் எரியும் போது பார்த்த பார்வை கடைசியா நான் தானே பார்த்தேன். அந்த கண்ணுல தெரிஞ்ச ஆக்ரோஷம் இப்பவும் என் கண்ணுக்குள்ளே இருக்கு தெரியுமா? மருது பயத்தோடு பேச, நிஜமாவே அவ பேயா வருவாளா மச்சான்? நம்மள பழி வாங்குவேன்னு சத்தியம் பண்ணாளே, நிஜமாவே அப்படி எதுவும் வந்துடுவாளா? ச்சே, ஏன்டா திடீர்னு அவளை பத்தி நினைச்சோம்? டே வெள்ளையன் வரும்போது வரட்டும், ஒரு கிளாஸ் ஊத்து. பாரின் சரக்கை வாங்கி வச்சுக்கிட்டு எவ்வளோ நேரம் தான் காத்து கிடக்கிறது? உள்ள ஒரு பெக்கு போனாதான் தைரியம் வரும். மாறி சத்தம் போட்டபடி பேசவே ஆளுக்கு ஒரு கிளாஸை கையில் எடுத்தார்கள். என்னங்கடா, நான் வர்றதுக்கு முந்தி அவசரமா குடிக்க ஆரம்பிச்சிட்டீங்க என வெள்ளியல் அருகே வந்து அமர, நீ ஏன்பா இவ்வளோ லேட்டா வர? பசங்க திடீர்னு பயப்பட போனானுங்க. அதான் ஸ்ருதி ஏத்திக்கிட்டு நல்லா இருக்கணும்னு ஆரம்பிச்சோம். தாண்டவன் ஒரே கிளாஸை வெள்ளையன் கை நீட்டியபடி கூற, பயமா? எதுக்கு? என்னாச்சு பயப்படுற அளவுக்கு? மாறி மெல்ல நகர்ந்து வெள்ளையன் கிட்ட வந்து உட்கார்ந்தபடி, மச்சான், இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா என்று குசுகுசுவென்று வெள்ளையனிடம் கேட்க, இன்னைக்கு அப்படி என்ன நாள்? வீராசாமி ஒரு பேரல் வாங்கி போனான். நல்ல வேலை கிடைச்சது நமக்கு. ஊர்ல வாத்தி விட்டு பொண்ணு வயசுக்கு வந்திருக்கலாம். வேற என்ன புதுசா நடந்துச்சு? புருவத்தை நெறித்து சந்தேகமாக அவன் அனைவரின் முகத்தையும் பார்க்க, திகிலடைந்த முகத்தோடு அவர்கள் இருப்பதை கண்டவன், என்னங்கடா என்னாச்சு? ஏன் பேரஞ்சவங்க மாதிரி இருக்கீங்க? உங்க மூஞ்சியெல்லாம் பேய் வந்துடுமோன்ற பயம்தான் வெள்ளையா? பேயா? இங்கேயா? ஹஹஹா என்று குலுங்கி குலுங்கி சிரிக்க ஆரம்பித்தான் வெள்ளையன். சிரித்துக்கொண்டே, என்னடா ஆச்சு உங்களுக்கு? ஏன் கிக் ஓவரா ஆயிப்போச்சோ? எப்பா, கொஞ்சம் நிறுத்தியா? நாங்க அந்த வள்ளிய பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தோம். அவ செத்து போய் இன்னைக்கு 1 வருஷம் ஆகுது தெரியுமுல்ல? அதுதானே விஷயம். அட ஏங்கடா இப்படி தொடர்நடுங்கியா இருக்கீங்க? அவ உசுரோட இருக்கப்பவே பயப்படல. இப்ப சாம்பல் கூட இல்லாம இருக்கிறா. அவளை நினைச்சு ஒடுங்கி கிடைக்கீங்க. மச்சான், உனக்கு தெரியாதா? செத்து போனவங்க, அதுலயும் இப்படி துடிக்க துடிக்க அல்பாயுஸ்ல செத்து போனவங்களுக்கு 1 வருஷம் ஆக போனாதான் ஆவியா வர்றதுக்கு பழம் கிடைக்குமா? அதுலயும் இவ சித்ரா அமாவாசைக்கு வேற போய் சேர்ந்திருக்கா. ரொம்பவே வீரியமா தான் வருவா பழிவாங்க.
மருது கூறி முடிக்க, சரியா போச்சு. இதுக்கு தான் பயம் லந்து அக்குல ஒட்டிக்கிச்சு உங்களுக்கு. அட போங்கடா போக்கத்தவங்களே, அவ ஆவியா வருவாளாம் பழிவாங்க. எந்த காலத்துல இருக்கீங்க? இது கம்ப்யூட்டர் உலகம். இப்பவும் இதெல்லாம் நடக்கும்னு ஏன்டா நீங்களும் நடுங்கி மத்தவங்களையும் பயமுறுத்திக்கிட்டு? அவன் பேசிக் கொண்டிருக்கையிலே ரோட்ல ஆம்புலன்ஸ் சைரன் ஒலிய கேட்க, என்னடா ஆம்புலன்ஸ் ஊருக்குள்ள போகுது? யாருக்கு என்னாச்சு? இவர்கள் பாட்டில்களை காலி செய்திருந்த நிலையில் தள்ளாட்டம் ஏற்பட மெல்ல தோப்பை விட்டு வெளியே வந்து நின்றனர். தலைவர் வீட்டு வேலைக்காரன் ஒருத்தன் ஆம்புலன்ஸ் போன பிறகு பின்னாலேயே சைக்கிளில் வேகமாக இவங்களை கடந்தான். டே டே மூக்கா கொஞ்சம் நில்லு என்று வெள்ளையன் சத்தமிட பின்னாலேயே வந்த மூக்கன் என்பவன் கோபமாக, என்னடா வேகமா போறன தடுத்து கூப்பிட என்ன வேணும் என்று வெடுக்கென்று பேச, ஐயா ஐயா சார் இது கலெக்டர் வீட்டுக்கு பிஎம் அவசரமா கையெழுத்து போட போறீங்களாக்கும். சித்த நில்லடா ஓவரா அழட்டிக்கிற என்று அவன் சைக்கிள் ஹேண்டில் பாரை பிடித்து கொண்டவன், ஆம்புலன்ஸில் போவது ஊருக்குள்ள யார் வீட்டுல எளவு உருந்துச்சு? நாகரிகமா வார்த்தையே இல்லாது சட்னி இவன் இது போல பேசவே எரிச்சலான மூக்கன், உங்க வீட்டுக்கு போவதா என்னமோ, உங்க ஆத்தாக்காரி தான் காலங்காத்தாலே வரிஞ்சு கட்டிக்கிட்டு ரோட்ல சண்டை போட்டுக்கிட்டு கிடந்தா. போய் அவ உசுரோட இருக்கலான்னு பாரு, வந்துட்டானுங்க துக்கம் விசாரிக்கிறது என்று வேகமாக கிளம்ப முயற்சிக்க, என்னடா என்னமோ சுடுதண்ணில முக்கிற சேவலாட்ட துள்ளுற, நீ தானே ஆம்புலன்ஸ் கூட்டிக்கிட்டு வர, என்னமோ ஏதோன்னு பயந்து கேட்டா ரொம்பவே சிலுத்துக்கிற, இப்படி மறுவாதியா பேசினா சொல்ல போறேன். தலைவர் பேத்தி இருக்குல்ல, அதான் டவுன்ல படிக்குதே, அதுக்கு பேய் பிடிச்சிருக்கு, ரொம்பவே ஆடுதான். பூசாரிய கூட்டி வரலான்னு போனா அவர் ஊர்லயே இல்லையாம். வர 2 நாள் ஆகுமா. அந்த பொண்ணை ரொம்பவே கலாட்டா பண்ணுதான். அதான் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போக போறாங்க என்று கூறிவிட்டு சிட்டாக பறந்து விட்டான். பாத்தியா ஊர்ல பேய் வந்துடுச்சு, ஒருவேளை அது இந்த வள்ளியா இருக்குமோ? சட்டென்று திரும்பி முறைத்த வெள்ளையன், ஏன்டா ஏன் சும்மாவே கிடக்க மாட்டீங்களா? எத்தனை தடவை சொன்னாலும் புரியவே புரியாது அவங்களுக்கு. அவ பேயா வரட்டும், நான் தானே எல்லாத்துக்கும் காரணம். முதல்ல என்ன பொழி போடட்டும், அப்புறமா அவங்க கிட்ட வரட்டும். போங்கடா எல்லாரும் குளத்துல தலையை முக்கிட்டு போகலாம் என்று கூறி முடிக்கவில்லை. மரங்களின் கிளைகள் வேகமாக ஆடத் தொடங்கியது. காற்று மண்ணை வாரிக்கொண்டு சுழியாக வந்து கொண்டிருந்தது. என்னடா காத்தே இல்ல, ஆனா மரம் இந்த ஆட்டம் ஆடுது. மாறி பயந்து கொட்டே சுற்றும் முற்றும் பார்க்க, ஆமாண்டா என்னடா இது ஆச்சரியமா இருக்கு. கலிகாலத்துல நடக்கக்கூடாதெல்லாம் நடக்கிற மாதிரி. சின்ன கையில இருக்கிற கிளாஸ் அந்தரத்துல இருப்பதை பார்த்து போதையிலும் கண்களை உருட்டி உருட்டி அதை பார்த்தவன் ஏதோ மீண்டும் வாயை திறக்க டக்குன்னு டம்ளர் அவன் கைக்குள் வந்து விட்டது. அதற்குள் தாண்டவன், டே சோமாரி, காலி களத்துல என்னவெல்லாம் நடக்குதுன்னு நீ பாத்துக்கின்னு இருக்கியா? என்னமோ இவரு காலங்காலமா தேவர் மாதிரி வாழ்ந்தவர் சொல்ல வந்துட்டாரு கீசகன் கதைய. நிற்க முடியாது தள்ளாடியபடி இருந்தவன் உளறிக்கொண்டே கீழே சாய்ந்தான். சாய்ந்தவன் கீழே விழாது சாய்ந்த நிலையில் நிற்க போதில் இருந்ததால் அவனுக்கு அது தெரியவில்லை. சின்னா மீண்டும் பேசுவதற்கு தலையை சிலுப்பியவாறு நிமிர தாண்டவனின் அந்தரத்து மிதத்தலை கண்டு, மருது சின்ன இங்க பாருங்கடா, டே வெள்ள மச்சான் மேல கொஞ்சம் பாருடாம், தாண்டவன் பறந்துகிட்டு இருக்கான். ஐயோ இது என்னடா சரக்கு, நம்மள தேவலோகத்துக்கே கூட்டி போயிடும் போல இருக்கே. டே மாறி நான் சொன்ன நம்பல, இங்க பாரு தாண்டவன் பறந்துகிட்டு கிடக்கான். ஆனா கீழே பாருங்க, நான் தான் சொன்னேனே இது கலிகாலம்னு. சின்ன கத்துவதை கேட்டு தரையில் அலங்கோலமாக உட்கார்ந்தவர்கள் மெல்ல தலையை தூக்கி பார்த்தனர். அவர்கள் பார்க்கின்ற போதே மிதந்து கொண்டிருந்தவன் தடால் என்று கீழே விழுந்தான். விழுந்ததினால் ஏற்பட்ட அதிர்ச்சியில் ஐயோ என்று சத்தத்தை எழுப்பி மெல்ல நினைவழிந்தான். தாண்டவன் அந்தரத்தில் மிதந்து கீழே விழுந்தது 2 மற்றவர்களின் போதை அடக்கிவிட்டது. ஐயோடா பேய் வந்துடுச்சுடா, தாண்டவனை போட்டு தள்ளிடுச்சோ. மாறி கத்திக்கொண்டே உட்கார்ந்த நிலையிலே பின்னாலே நகர்ந்து நகர்ந்து குத்துக்காலிட்டு அமர்ந்து கொண்டான். வெள்ளையனுக்கோ என்ன நடந்ததுன்னு கூட புரிந்து கொள்ள முடியவில்லை. திகைத்து போய் வெறுத்த நிலையில் விழுந்து கிடந்த தாண்டவனையே பார்த்தபடி இருந்தான். மச்சான் நாம இங்க இருக்க வேணாம், எந்திரிங்க ஓடிடலாம். மருதுவும் பயப்பட, டே இருங்கடா, இன்னைக்கு என்னாச்சுன்னே புரியல. இப்ப என்ன நடந்துச்சு அதை சொல்லு. என்னடா வெல்ல, நாம தான் கண்ணால பார்த்தோமே, தாண்டவன் அப்படியே அலாக்கா மேல பறக்கிற மாதிரி இருந்தானே, நாம பார்த்தா டபக்குன்னு கீழே விழுந்துட்டானே. பாரு அவனுக்கு உசிர் இருக்கா இல்லையான்னு தெரியல, மல்லாக்கா கிடக்கான் பாரு. மருது தாண்டவன் பக்கமாக வந்து பார்த்து கொண்டே வெள்ளையிடம் தன் பயத்தை வெளிக்காட்ட, அட நீங்க ஒண்ணுடா, அவன் தள்ளாடிக்கிட்டு போதில விழுந்தா பைத்தியமாட்டம் வளருறீங்க. இதுக்கு தான் உங்களை ஒஸ்தி சரக்கே வாங்கி தர்றதில்ல. நம்ம கழுவி கழுவி ஊத்துற ஊர்ல தான் உங்களுக்கு லாய்க்கு. சொல்லி முடிக்கல அவன் பின் தலையில் படார்னு ஒரு அடி. அம்மான்னு அலறிட்டான். என்ன வெல்ல, என்ன மச்சான், ஏன் கத்துன? முகம் வெளிரி போய் மூவரும் கேட்க, எங்கடா நான் நீங்க சொன்னதை நம்பலன்னு உடனில் அடிக்கிறீங்களா? இதுக்கு தானே உங்களுக்கு பாட்டி கொடுத்தேன். பின்கழுத்தை தடவியபடி வெள்ளையன் தொண்டை கமர பேச, யோ என்னையா சொல்ற, நாங்க அடிச்சோமா? டே வெள்ள,
உன் முன்னால தானே நாங்க உட்காந்துருக்கோம். அப்புறம் எப்படி உன் பின்னால அடிச்சிருப்போம்? ஆமால, நீங்க முன்னால, அப்ப பின்னால யாருடா? இப்போதான் பயம் அவனுக்கு வந்தது. மச்சான், நான் தான் சொன்னேன்ல, இது கலிகாலம்னு. நீங்க தான் நம்பல. சின்னா மீண்டும் ஆரம்பிக்க, மருது மாறி இருவருக்கும் செம கடுப்பு. டேய் முதல்ல இவன் வாய மூடணும். எல்லாம் இவனால வந்தது. எப்ப கலிகாலின்னு புலம்ப ஆரம்பிச்சானோ அப்பவே நமக்கு கிளி பிடிச்சிடுச்சு. ஒழுங்கு மறுவியாதியா தாண்டவனை எழுப்புற வழிய பாரு. வேற எதுக்காச்சும் வாய தொறந்த மவனே, நீ இன்னைக்கு செத்த என மருது கோவமாக சின்னானை மிரட்ட, அப்ப அவனை காலி பண்ணிட்டா எதிரடை போல குரல் கேட்க, நாலுவரும் ஒருத்தரை வாயை ஒருத்தர் பார்க்க, வாயை திறவாமலே அவர்கள் ஒருவருக்கொருவர் வாயை மூடியவாறு என்று தான் பேசவில்லை என்பதை சைகையில் கூறினார். இங்க ஏதோ இருக்குடா, மாறி கிசுகிசுப்பாய் கூறவே, வெள்ளை இப்ப வச்சு நம்பினியா? வாடா ஓடிடலாம், இல்லாட்டி நாம அதோ கதிதான். மெல்லிய குரலில் மருது வெள்ளையனை கூப்பிட, கண்களாலே என்று கூறினான் வெள்ளை. அவ்வளவுதான். சடார் என்று நால்வரும் எழுந்து தாண்டவனை அலைக்கா தூக்கியவாறு தோட்டத்தை விட்டு ஓட ஆரம்பித்தனர். பின்னால் கலகலவென்று பெண்ணின் சிரிப்பொலி கேட்டு கொண்டிருந்தது. இவர்கள் ஓடின ஓட்டத்தில் தாண்டவனை கைத்தவறி கீழே போட்டுவிட அப்போது அவனுக்கு நினைவு வரவில்லை. தலைவரி பேத்து டவுன்ல தானே படிக்குது, நல்லா தானே ஊர்ல இருந்து வந்துச்சு. இங்க வந்து பொறவுதான் ஏதோ காத்து கருப்பு பிடிச்சிருக்கு. வயசு பொண்ணுல, தலையில வீட்டுல பூத்த மல்லிப்பூவா தலைவாரி பொண்டாட்டி அது வேணா இது வேணான்னு சொன்னாலும் கட்டி தலை நிறைய வச்சு விட்டுருக்கா. ஊர்க்கார பொண்ணுங்களோட ஏரிய பார்க்கணும் போச்சாம். வந்ததுல இருந்து தான் ஒரு மார்க்கமா ஆயிடுச்சு. ஏண்டி தலைவர் பொண்ணு டாக்டர் தானே, டாக்டர் பொண்ணை கூட பேய் பிடிக்குமாம். இவளை பாரு, கேனத்தனமா கேக்குறத. டாக்டர் பொண்ணுக்கு பேயின்னு தெரியுமா? கிராமத்து பெண்கள் அங்கெங்கே கூடி நின்று இதையே பேசிக் கொண்டிருக்க, ஐவர் கோஷ்டி தாண்டவனை தூக்கியவாறு தலை தெறிக்க ஓடிக்கொண்டிருப்பதை கண்டனர். இதென்ன கூத்து, அரைகுறையா ஓடுதுங்க ரவுடி கும்பலு. அதென்ன அந்த தாண்டவன் தனியனை தூக்கிட்டு ஓடுதுங்க. மண்டையை போட்டுட்டானோ? ஏன் அவனுங்க குடிச்சிட்டு அடிச்சிட்டு இருப்பானுங்க பேமானிங்க. இவனுங்கனாலதான் ஊரே நாறி போகுது. ஊர்க்காரங்கள் பேசுவதற்கு பல விஷயங்கள் நடந்து கொண்டிருந்தது அவ்வூரில். பூசாரி வந்துவிட்டார் என்று செய்தி பரவியதும் கூட்டம் தலைவர் வீட்டை நோக்கி படையெடுத்தது. தலைவரின் மகள் டவுனில் டாக்டராக பணியாற்றுகிறார். அவரின் கணவரும் ஒரு மருத்துவரே. அவர் இப்போது கான்ஃபரன்ஸ்க்காக பிரான்ஸ் சென்றுள்ளார். கல்லூரி படிக்கின்றாள் மகள் சுவாதி. விடுமுறைகளில் அவளை கார் ஓட்டிக்கொண்டு தாத்தா வீட்டிற்கு வந்து விடுவாள். கிராமத்தில் தான் அவளுக்கு பிடித்தமான விஷயங்கள் அதிகமாக உள்ளதாக கூறுவாள். 3 நாட்களுக்கு முன் வந்தவள் நேற்று பகல் நேரத்தில் வழக்கமாக தோழிகளுடன் ஏரி நீரில் நீந்தி விளையாடச் சென்றவள் வீட்டிற்கு வந்ததிலிருந்தே சோர்ந்து காணப்பட்டாள். அதிக நேரம் தண்ணியில இருக்காதுன்னு சொன்னா கேட்டாதானே? உடம்பு அலுப்பா இருக்கும்னு அம்மா கஷாயம் வைத்து குடிக்க வைத்தார். இரவு நடுநிசையில் இருக்கும் மாடியில் அவளுக்கென்று இருக்கும் தனியறையிலிருந்து ஒரு மாறி சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்க, அவளுக்கு பாதுகாப்பாக மாடி வராண்டாவிலே படுத்திருக்கும் வேலைக்காரம்மா சந்தேகத்துடன் எழுந்து கதவை திறக்க, அம்மா என்று கண்டவர் பயம்பொடி தலைமுடியை விரித்து முன்னால் தொங்கவிட்டு கட்டில் அமர்ந்தபடி கண்களை உருட்டி உருமிக் கொண்டிருந்தாள் சுவாதி. இதை கண்ட வேலைக்காரம்மா அலறி கீழே ஓடி வர, தாத்தா பாட்டி மற்றும் விஷயமர்ந்த அக்கம் பக்கம் என கூட்டம் கூடிவிட்டது. அருகில் யாரையுமே வரவிடாது முறைத்து பார்த்து கத்திக் கொண்டிருந்தாள். பயமின்றி அவளும் சென்றவர்களை கைகளை பிடித்து கடிக்கவே அலறி பின்வாங்கினர். ஆளுக்கு ஒரு யோசனை. ஏரியில் எத்தனையோ பேர் செத்து போயிருக்காங்க, பக்கத்துலதான் சுடுகாடாம். இந்த புள்ளைய போக வேணாம்னு சொன்னா எங்க கேக்குது? அது மொட்டை வெயிலம், காத்து தான் தீண்டிருக்கும். எதுக்கும் பக்கத்தூர் பூசாரியை வர வச்சு உடுக்கடிச்சு பாத்துருவோம். ஆமாமா, அதுதான் சரி. வயசு புள்ளைய பிடிச்சிருக்கிறது முனியா இல்ல காட்டேரியானா பார்த்துட்டாதான் நல்லது. நாளைக்கு ஒரு வீட்டுக்கு வாழ போற பொண்ணு. விடியலையே பூசாரிக்கு ஆள் அனுப்ப அவர் ஊரில்லை என்ற தகவல். அதற்குள் சுவாதியின் தாய்க்கு செய்தி சொல்ல அவர் மருந்து பொருட்களுடன் விரைந்து வந்துவிட்டார். மகளின் கண்களில் இருந்த வெறி, அவள் கண்களிலிருந்து வழியும் நீர், தலைமுடி சுழன்று சுழன்றி வந்தியபடி இருக்க உருவமும் சத்தமும் ஓயாதிருக்கவே பயந்து போனார். உறக்கம் வருவதற்குரிய ஊசியை போட்டுவிட சற்று நேரத்திலே மயங்கினாள். மதியம் சரியாக 12. திடுக்கென்று விரைப்புடன் எழுந்து அமர்ந்தவள் கட்டிலை விட்டு வேகமாக இறங்கி கீழே ஓடி வந்தாள். பக்கத்தில் இருந்தவர்கள் பதறி அவளை பிடிப்பதற்குள் ஒரே தாவாக தாவி தெருவுக்குள் வந்துவிட்டாள். அதற்குள் வேலைக்காரர்கள் மற்றும் தாத்தா பாட்டி அம்மா என்று எல்லாருமே அவளை பிடித்து அமுக்கி குண்டு கட்டாக உள்ளே தூக்கி வந்தனர். இப்பொழுதுதான் முதன்முறையாக வாயை திறந்தாள் சுவாதி. டே, என்னை விடுங்கடா, என்னை ஏன்டா கட்டி போடுறீங்க? மறுவாதியா என்னை விட்டுடு, இல்லாட்டி உங்களை என்ன பண்ணுவேன்னே தெரியாது. கர்ண கடூர் குரலால் பேசினாள். சுவாதியின் தாயார் மிரண்டு போனாள். அப்பா, இவளுக்கு மென்லி டிஸ்டர்ப் ஆயிருக்கு. நான் இவளோட உடனே சைக்காட்டிஸ்ட கூட்டிட்டு போகணும். உங்க மாப்பிள்ள வந்தா என்னதான் திட்டுவார் என்று கூறிவிட்டு ஆம்புலன்ஸுக்கு போன் செய்து விட்டார். காரில் இவளை கட்டுப்படுத்த முடியாது என்று.
ஆம்புலன்ஸ் வருவதற்குள் பூசாரியும் வந்துவிட அவர் தனது வேலையில் இறங்கிவிட்டார். உடுக்கை அடித்தபடி வேப்பிலையுடன் அவளை சுற்றி சுற்றி வர அவள் அமர்ந்தபடியே சுழன்றாள் தரையிலில். யார் நீ? எதுக்காக இந்த சின்ன சிறு பாலகனை தொடர்ந்துள்ளாய்? எங்கே இவளை கண்டு சேர்ந்தாய்? சொல்லு. சொல்லல இந்த சாட்டை தான் பேசும் என்றவர் உடுக்கையை வேகமாக அடிக்க, முடியாது, சொல்ல மாட்டேன். நீ என்னை எவ்வளவு அடிச்சாலும் சொல்ல மாட்டேன் என்ற குரலை மாற்றி வேறு மாதிரி பேசினான். அப்படியா, பாக்குறேன் நீ எப்படி பதில் சொல்லாம போறேன்னு என சாட்டையே எடுத்தாள். சுவாதியின் தாய் சத்தமிட்டார். என்ன இது காட்டு மிராண்டித்தனம்? நீங்க ஒரு அடி கூட என் மேல அடிக்க கூடாது. அவ சொல்லணும்னா விடுங்க, நான் ஊருக்கு கூட்டிட்டு போய் சரி பண்ணிக்கிறேன். அம்மா, இது உன் பொண்ணு மேல படாதுமா. எல்லா வழியும் இவளை பிடிச்சுக்கிற காத்து கருப்பு தாங்கிக்கிறோம். நீங்க பயப்படாதீங்க. பூசாரி சமாதானம் செய்ய தலைவர் தாத்தா குறுக்கிட்டு, பூசாரி நீங்க உடுக்க அடிச்சே கேளுங்க, சவுக்கடி வேணாம், என் பேத்தி தாங்க மாட்டா என்றதும், சரி முடிஞ்ச அளவு பாக்குறேன், அதுக்கு மேல நடக்கலன்னா என்ன குறை சொல்லாதீங்க. இப்போது கூட வந்திருந்த இன்னும் 2 பூசாரிகளும் சேர்ந்து உடுக்கை அடிக்க ஆரம்பிக்க சிறிய அந்த கிராமமே உடுக்க சத்தத்தால் அதிர்ந்து போனது. கிராம மக்கள் எல்லாருமே தலைவர் வீட்டு முன் குவிந்து விட்டனர். தலைவரின் வீடு பெரிய வீடு என்பதாலும் முன்னால் எப்போதுமே இருக்கும்படி போடப்பட்டுள்ள பந்தல் கீழே தான் பூசாரியும் சுவாதி மற்றும் அனைவரும் இருக்கவே சூழ்ந்து நின்று கவனிக்க ஆரம்பித்தனர். ஒடுக்க சத்தத்தால் அதிரும் ஒளி அலை பார்த்து கொண்டிருந்த சில பெண்களையும் தாக்கவே அவர்கள் வீட்டிற்கு வெளியே தலையை விரித்து ஆடத் தொடங்கிவிட்டனர். சுவாத்தியாலும் அந்த ஒளியின் டிசிபலை தாங்க முடியாது காதை பொத்தியவாறு கத்தத் தொடங்கினாள். போதும் போதும் நிறுத்து, சொல்லிற அப்படி வா வலிக்கு, சொல்லு யார் நீ? வெள்ளசாமி வீட்டுல அலங்காரி வெளியே கொட்டையில உள்ள கயிற்றுக்கட்டிலில் படுத்திருக்க வெள்ளச்சாமி தனது சகாக்களோட தாண்டவனை தூக்கி வருவதை கண்டு எழுந்து அமர்ந்தாள். என்னடா பாடையில தூக்கி போடுற மாதிரி இவனை கொண்டு வரீங்க? தண்ணி அடிக்க போனா அடிதடி இல்லாம வரமாட்டிலா? எப்ப பாரு எவன் தலையாச்சும் உருட்டி விடுறதே பொழப்பா போச்சு. விட்டது கருப்பா தொட்டது சிவப்பான்னு தெரியல. வந்தவனும் சரியில்லை, பெத்ததும் சரியில்லை. துப்பு கெட்ட புருஷனை முந்தாள்ல முடிஞ்சு வச்சுக்க வேணாமா? வாயி மட்டும் வண்ணாஞ்சாலு கணக்கா நீளுது. புருஷங்காரன் எங்க போறான் எங்க வர்றான்னு ஒரு கண்ணை எப்பவும் வச்சிருக்க வேணாமா? ஏதாச்சும் நாம ஒண்ணு சொல்லிட்டா மட்டும் நேர்ந்துகிட்டு கடா கணக்கா ஜிங்கு ஜிங்குன்னு குதிக்கிறது. என்ன கருமமோ, ரெண்டும் சேர்ந்து இருக்க பாரு எப்படி. தென்னை மரத்துல தேள் கொட்டினா பனை மரத்துல நெரு கட்டுச்சான். மவங்காரன் அட்டுழியம் பண்ணா அவனை தானே திட்டணும். தெங்கூரான் பொண்ணுதான் இழிச்ச வயலாட்டம். பெத்த புள்ள தத்திரியா வளர்த்து போட்டு வீட்டுக்கு வாழ வந்தவன வசதிக்கு தக்கன மாதிரி பேசுறது. மறுவாதியா பேசினா நம்ம கையும் ஓங்காம இருக்கும். மருமக மாமியார் பேசினதுக்கு பதிலடி தந்ததுமே இரத்த காட்டறி கணக்கா அலங்காரி காட்டிலிருந்து இறங்கியவள், எங்க கை ஓங்கு பார்க்கலாம், ஓங்குன கைய முருங்கை கைய முறிக்கிற மாதிரி உரிச்சிட மாட்டேன், வாடி அருமை தெங்குரம். அவளே வேகமா அவள் அருகில் வந்தவனை வெள்ளச்சாமியின் அதட்டால் பின்வாங்க வைத்தது. இதென்ன ஊடா இல்ல கவுச்சி மார்க்கெட்டா? சதா 2 பொட்டாச்சிங்களும் சேர்ந்து ரவுண்டு கட்டிட்டே இருக்கீங்க. ஒழுங்கு மறுவாதிய பொட்டிய கட்டிட்டு அவ அப்பா வீட்டுக்கு நடை கட்டுங்க. வெளியில போன மனுஷன் எப்படி வரான்னு கூட பாக்குறதில்ல. எப்ப பாரு மகாபாரத போருன்னு கத்தியவனை பார்த்து கட்டி கொண்டவளே அம்சகனி, வா வத்தியாரே, என்னடா இவ்வளவு நேரமாச்சு, ஐயா இன்னும் ரோட்ல வரலையேன்னு நினைச்சேன். வந்ததும் வராதமா உங்க ஆத்தாக்காரி பேச்ச கேட்டு பொட்டிய கட்ட சொல்ற. எனக்கு ஒண்ணும் இல்ல, எங்க அப்பனுக்கு ஒத்த பொண்ணுக்காரி நானு. போய் நின்னா கூட வாஞ்சனியா வரவேத்துப்பாங்க. ஆனா கிளவிக்கு போக்குனக்கிதா, வக்கத்தவளுக்கு வாய்க்கிலேயே பேசதான் தெரியும். என் வேலை உண்டு நான் உண்டுன்னு தானே செவனேன்னு வீட்டுக்குள்ள கிடைக்கேன். எதுக்கு இந்த ராட்சசி என்ன வம்புக்கு இழுக்கிறான்? ஏண்டி கழுத, கிளவிக்கு தான் கூறு கெட்டு போச்சுன்னா உனக்கு எங்க போச்சு அறிவு? பார்த்தாலே எப்படி வந்திருக்கோம்னு. பேய் அடிச்சு கலரப்பட்டு இதோ கிடக்கானே மூச்சை இழுத்த தாண்டவன் அவனை தூக்கிட்டு ஓடியாரோம். கொஞ்ச நேரம் அங்க இருந்திருந்தா கூட எங்களையும் பொணமாதான் பார்த்திருக்கணும். மனுஷங்க நிலைமைய புரிஞ்சாம ஏட்டிக்கு போட்டி நடத்திட்டு இருக்கிறீங்க. வெள்ளையன் சொன்னதை கேட்ட இருவருமே அருகில் ஓடு வந்து, ஐயோடா பேயா, பேய அடிச்சிருச்சா தாண்டவனை என்று அலற, அத்தா அவனை மட்டுமில்ல எங்களையும் புரட்டு போட்டுருச்சு வள்ளியோட ஆவி என்று மருது கூற, வள்ளியா? அவளா? அவ பேயா வந்துட்டாளா? பீதியில் உறைந்து போனாள் அலங்காரி. இதை கேட்ட மருமகள் கைத்தட்டி, அடி சக்க, வள்ளி பேயா வந்துட்டாளா? நினைப்பேன் நானும் தினமும். என்னடா இந்த வள்ளி பொண்ணு ஆத்தாளும் அவனும் சேர்ந்து கொடுமை பண்ணி சாவடிச்சிட்டாங்களே, இன்னமும் வந்து ஒன்னும் செய்யாம விட்டு வச்சிருக்காளே 2 ஜென்மத்தையும்னு. வந்துட்டாளா? வரணும், வந்து உங்க குடவுல உருவி மாலையா போட்டுக்கணும். கொஞ்சமா பாதகம் பண்ணிருக்கீங்க 2 பேரும் அந்த பொண்ணுக்கு. இந்த ஊரு முழுசும் கதை கதையா சொல்லுது உங்க பொலச. அப்பாடி, இப்பதான் என் மனசு ஆறுது என்று கூறிவிட்டு வீட்டிற்குள் சென்று விட்டாள். பாத்தியாடா அவன் பொண்டாட்டி பேசினத, எவ்வளவு எடக்கா பேசிட்டு போறா பாரு. அவ கிடக்குறா, விடு, இந்த சமாச்சாரம் முடியட்டும், அப்புறமா அவளை வெள்ளாவியில போட்டு
வெளுத்துடுறேன். இப்ப நீ என்ன பண்ற? பக்கத்தூர்ல இருக்கிற பூசாரி யாரையாச்சும் விட்டு கூட்டிட்டு வர சொல்லு. வெள்ளையா அந்த தலைவர் வீட்ல உடுக்க சத்தம் ரொம்ப நேரமா கேட்டுக்கிட்டே இருக்கு. அங்க யாருக்கோ பூசை கட்டுறாங்கன்னு தெரியலையே. அங்கதான் பூசாரியா இருப்பான்னு நினைக்கிறேன். ஆமாத்தா, அந்த வூட்டு டவுனு பொண்ணுக்கு ஏதோ ஆயிடுச்சாம். சரி, நீ அங்க போய் பாரு. அங்க இருந்தா கையோட கூட்டிட்டு வந்துடு. அலங்காரி மெல்ல நடந்து பக்கத்து தெருவுல இருக்க தலைவர் வீட்டுக்கு போக, அங்கே செம கூட்டம் இருக்க எல்லாருமே முண்டி எடுத்து எட்டி எட்டி பார்த்தபடி இருக்கவே, ஒரு பெண் அருகில் வந்த அலங்காரி, "ஏண்டி பவுனு, என்னத்த அப்படி எட்டி எட்டி பாத்துக்கிறீங்க?" என்று கேட்க, "அத்தை, உனக்கு விஷயமே தெரியாதா? தலைவர் பேத்திக்கு பேய் பிடிச்சிருக்கு. அதான் பூசாரி ஓட்டிக்கிட்டு இருக்காரு" என்றதும், "பேயா? பையனும் பேய் பார்த்ததா சொல்றான். இங்கேயுமா?" என்று பயந்தாள். "ஆமா, யாருன்னு சொல்லிடுச்சா?" "இல்லத்த, இதோ இப்பதான் சொல்ல போகுது. நீயும் கேளு" என்று கூறிவிட்டு அங்கே பார்க்க, பூசாரியும், "சொல்லு, யார் நீ?" என்று அப்போதான் கேட்டுக்கொண்டிருந்தாள். கூடியிருந்த கூட்டம் மிக அமைதியாக அவ சொல்லப் போவதை கேட்க ஆவலாய் காணப்பட்டன. சொல்லிடுறேன். என்ன ஒண்ணும் பண்ணிடாதீங்க. நான் மருதவள்ளி." மருதவள்ளியா?" கூட்டத்தினர் வாய்கள் முணுமுணுக்க ஆரம்பித்தது. கூட்டத்தில் யாரோ ஒரு பெண் கத்தி அழ ஆரம்பித்தாள். "அடி பாவி மவளே, கடைசியில அருவமா ஆயிட்டியே. உன்னை கொளுத்திட்டாங்கன்னு சொன்னப்ப நீ கிடைக்காதல எங்கேயோ தப்பிச்சு உயிரோட இருப்பேன்னு நினைச்சேனே. நிஜமாவே உன்னை கொன்னுதான் போட்டிருக்கானுங்களா? பாவி பயலுங்க." அந்த பெண் கதற ஆரம்பித்ததுமே பெண்கள் எல்லோருமே சத்தமிட்டு அழ ஆரம்பித்தனர். "மருதவள்ளியா? யாருப்பா அது?" என டாக்டர் மகள் தலைவரை கேட்க, "இந்த ஊர்க்கார பொண்ணுதாம்மா. பாவிங்க அந்த பொண்ணை என்ன பண்ணாங்கன்னே தெரியல. அது உடம்பு கூட கிடைக்கல. குற்றவாளிங்க இவங்கதான்னு போலீஸ் பிடிச்சா கூட சரியா நிரூபிக்க முடியாம சாட்சி இல்லாம வெளில வந்துட்டாங்க. மை காட், இப்ப சுவாதி அந்த பொண்ணுதான் பிடிச்சிருக்காம். என்னால இதை நம்ப முடியாது. நீங்க யாராச்சும் அந்த பொண்ணுக்கு இழைக்கப்பட்ட அநீதியை பத்தி அவகிட்ட சொன்னீங்களா?" "ஏம்மா, இது நடந்து கிட்டத்தட்ட 1 வருஷமே ஆயிடுச்சு. நமக்கு இதை பத்தி தானே யோசனை. சின்னம்ம பிள்ளைங்கிட்ட இதெல்லாம் பேசுவோமா? நீங்க பேசலன்னா ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருக்கலாம். அதுதான் அவ மனசை பாதிச்சிருக்கு. பூசாரி, நீங்க கிளம்புங்க. நான் என் மகளை அழைச்சிக்கிட்டு போறேன். அங்க வச்சு வைத்தியம் பார்த்துப்பேன். வீணா ஊர்க்காரங்க எல்லாரும் அசிங்கமா பேசிக்கிற மாதிரி தான் அவன் நிலைமை. தாய், அவசரப்படாதீங்க. நீங்க டாக்டர், அப்படிதான் நினைப்பீங்க. ஆனா நாங்க இதுலயே உளர்றவங்க. இது காத்து இல்லைன்னு கண்டுபிடிச்சிருவோம். உன் மகளை பிடிச்சிருக்கிறது கன்னிப்பை. அது அகால மரணம் அடைஞ்சிருக்கு. அது வஞ்சம் வச்சிருக்கு. பழி வாங்காம லேசா போகாது. அப்ப என் மக கொலைக்காரி ஆவான்னு சொல்றீங்களா?" "அப்படி இல்ல தாயி. தன்னை இந்த நிலைமைக்கு ஆளானவங்கள தப்பிச்சிட்டாங்கல்ல, அவங்க வாயாலே ஒத்துக்க வைக்காம போகாது." பூசாரி சொல்லி முடிக்கையிலேயே, "சபாஸ் சந்தையா, சபாஸ். நான் எதுக்கு வந்திருக்கேன் நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்க. ஆமா, நான் என்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனவங்கள பழி வாங்கத்தான் வந்திருக்கேன். அவங்களோட சாவுமணி சத்தம் என் காதுல விழுந்ததுக்கு அப்புறம் தான் இவளை விட்டு போவேன். அது வரைக்கும் யாரும் என்ன தொந்தரவு பண்ணாதீங்க. அப்படி மீறி ஏதாச்சும் செஞ்சீங்கன்னா இந்த பொண்ணை நான் கூட்டிக்கிட்டு போயிடுவேன்." "டே பாவிங்களா, என்னையாடா எரிச்சிங்க? படு பாவிங்களா, இன்னையிலேருந்து இருக்கடா உங்களுக்கு. எண்ணி 8வது நாள் என் காலடியில விழுந்து கதறணும் நீங்க. நீங்க பண்ண பாவத்துக்கு பரிகாரம் தேடணும். அது வரைக்கும் உங்க நிழலா நான் வந்துகிட்டே இருப்பேன்டா." "அடியே மூலி அலங்காரி ஐத்த, ஓரமா நின்னு வேடிக்கை பார்க்க வந்தியா? உன் மருமவள எண்ணெயில குளிப்பாட்ட சொன்னவளே நீதானே. உன்னை நான் விடுவேனா? நீ தாண்டி மொத பழி. நீங்க நிக்காத, ஓடிடு. இல்லாட்டி இன்னைக்கே உன் சாவு தாண்டி" என்ற சத்தமாக சுவாதி ஆடிக்கொண்டே பேச, கூட்டமெல்லாம் அலங்காரி எங்கேன்னு தேட ஆரம்பிச்சிடுச்சு. அலங்காரிக்கு குலை நடுங்க, வயித்துக்குள்ளே குளிர் தூக்கி தூக்கி போட ஆரம்பிச்சிடுச்சு. வேகமாக கூட்டத்தில் இருந்து விலகி ஓடினாள். அவளை பார்த்த மக்கள், "அதோ அதோ ஓடுது பாரு கிழவி. அவளை புடிச்சு கட்டி தோலை உரிங்கடா" என்றபடி இளவட்டங்கள் பின்னாலே துரத்த, தலைவர் சத்தமிட்டார், "இங்க பாருங்க மக்கா, குத்தவாளிங்க யாருன்னு அப்பவே நமக்கு நல்லா தெரியும். தெரிஞ்சு புடிச்சு கொடுத்தும் ஒன்னும் பிரயோஜனம் இல்ல. இப்ப நீங்க பாட்டுக்கு ஏடகூடமா ஏதாச்சும் பண்ணிட்டா பிரச்சனை நம்ம ஊருக்கு தான். அதனால நீங்க எல்லாரும் அமைதியா இருங்க. வள்ளிதான் சொல்லிட்டால, நானே பாத்துக்கிறேன்னு. அவ பாத்துப்பா. நீங்க யாருமே தலையிடாம வேடிக்கை மட்டும் பாருங்க. அவ சொன்ன மாதிரி 8 நாள்ல அவங்களே ஒப்புதல் தந்துடுவாங்க" என்று கூறி முடிக்கவே, கூட்டத்தினர் அந்த குடும்பத்தை வசைபாடியபடி கலைந்தது. அலங்காரி புடவை அவிழ்ந்து விழ, அதை கையால் தூக்கிக்கிட்டு மூச்சிறைக்க ஓடி வந்து வீட்டு வாசல்ல மயங்கி விழுந்தாள். இவளை எதிர்பார்த்து கட்டிலே உட்கார்ந்தவங்க பதறி எழுந்து அவளை தூக்கினர். "அத்தா, ஆத்தா, என்னாச்சு? ஏன் இப்படி தலை தெறிக்க ஓடியார? யாராச்சும் உன்னை துரத்துறாங்களா?" "டேய், எவன்டா என் ஆத்தா மேல கைய வச்சது? ஒரு ஆத்தா அப்பனுக்கு பிறந்தவனா இருந்தா நேர்ல வாங்கடா. புறங்கையில பழமில்லாதவன் எவன்டா? வாங்கடா, ஒரு கை பாக்குறேன்" என்று ரவுண்டு கட்டி கூப்பாடு போட, "மச்சான், யாருமே இல்லாத ஊர்ல வீச்சருவாளை வீசிறியே பாரு, ரோட்ல ஒரு ஈ காக்கா கூட காணோம். ஆத்தா எப்ப பார்த்தா பயந்துச்சோ, முதல்ல அது மயக்கத்தை தெளியவை" என்று சத்தமிட, யாருமே துரத்தாம ஏன்டா ஆத்தா தலை தெறிக்க ஓடியாருது? எவனோ கபோதி ஆத்தா கிட்ட கைவரிசையை காட்டியிருக்கான். அவன் மட்டும் கையில கிடைச்சா கைமா பண்ணிடுவேன்.
நான் தாண்டா அந்த கபோதி, வரட்டா? வந்தா ஒரு கை பாப்பியா? எனக்கு பல கை இருக்கே. எந்த கைய பாப்ப? வீட்டு கூரையிலிருந்து சத்தம் வரவே திரு திருன்று எல்லாருமே மேலே அண்ணாந்து பார்த்தனர். மேல இருந்து தான் பொம்பளை குரல் கேக்குது. அப்ப தென்னந்தோப்புல கேட்ட அதே குரலு. மருது நடுக்கத்துடன் மேலே பார்க்க சடார்னு எழுந்து அமர்ந்தாள் அலங்காரி. திருகிவிட்ட பொம்மை போல எழுந்தவள் நேராக ரோபோ நடை நடந்து வெள்ளையன் அருகே வந்தாள். ஐயோ, இது என்னடா கூத்தா இருக்கு? ஆத்தா சாவி கொடுத்த பொம்மையாட்டம் நடக்குது. சின்ன அலற, ஆத்தா என்னாச்சு உனக்கு? வெள்ளையன் தனது தாயை பிடித்து உழுக்க படார்னு ஒரு அறை அவன் கன்னத்தில். அம்மா என்று அலறல் அவனிடமிருந்து. வலி தாங்காது எரிச்சலான வெள்ளையன், சனியனே, உனக்கு என்ன கிறுக்கா பிடிச்சிருக்கு? இப்படி அடிக்கிற என்றவன் பொம்மை போல் நின்றவளை மீண்டும் முழுக்க. அவ்வளவுதான். மறுகணம் சிவ்வுன்னு பொறி பறந்தது. அப்படியே நடந்து கட்டிலில் சாய்ந்தாள் அலங்காரி. காது கொயிங்னு சத்தமிட ஈரக்குழல் நடங்க அப்படியே உட்கார்ந்துட்டான் வெள்ளையன். அப்போதான் மயக்கம் தெளிந்து எழுந்த தாண்டவன் சுற்றுமுற்றும் பார்க்க வெள்ளையனை தவிர மீதி 3 பேரும் வீட்டிற்கருகில் இருந்த வேப்ப மரத்தின் பின்னே நடுங்கியபடி மறைந்திருப்பதை காண்டான். தலையை பிடித்தபடி எழுந்தவன், வெள்ளையா, நாம எப்ப எங்க வந்தோம்? எனக்கு எப்படி இங்க வந்தேன்னே தெரியலையே என்றான். முழிச்சிட்டியா? செத்துதான் போயிட்டேன்னு நினைச்சேன் என்றவாறு வெள்ளையன் மனைவி வெளியே வந்து இவர்கள் இருந்த கோலத்தை கண்டாள். வெள்ளையன் தலையை குனிந்தபடி கன்னத்தை பிடித்தவாறு அமர்ந்திருப்பதைக் கண்டு கலகலவென்று சிரித்தாள். என்ன தாண்டாவா, உங்க தலைவருக்கு ஞானோதயம் ஏதோ ஆயிருந்துருச்சா? தவமாட்ட குந்திக்கிறாரு. ஆமா, மத்த அல்லக்கைகள்லாம் எங்க காணோம் என்றபடி கண்களை சுழல விட்டவள் மரத்தின் பின்னே எட்டி பார்த்தபடி இருந்த மூவரையும் கண்டு, ஏல தடிமாடுங்களா, அங்கனடா தேடிட்டு நிக்கிறீங்க, வாங்கடா இங்கே என்றாள். இல்ல நீ, நாங்க இங்கேயே இருக்கோம், அங்க வந்தா பேய் எங்களையே அடிச்சுப்புடும் என்றதும் மீண்டும் சிரிக்க ஆரம்பித்து விட்டாள். டே மடப்பசங்களா, இங்க எக்கடா பேய் இருக்கு? உங்க தலைவர் ஆத்தாக்காரிய ஒரு பிசாசு. இது இருக்கும்போது வேற பேய்க்கு இது வந்துட போகுது. சரியான காமெடிங்களா இருக்கீங்களே. வைத்து பிடித்தவாறு சிரித்து கொண்டிருந்த அம்சகனி நிமிர கொலைவெறியோடு அவள் முன் வெள்ளையன் இருப்பதைக் கண்டு கைகளால் வாயை பொத்தி கொண்டாள். என்னடி வர வர வாய்க்கொழுப்பு அதிகமாவது? என் கை பேசாது, உனக்கு சௌகரியமா போச்சா? வெள்ளையன் கையை ஓங்கி அடிக்க முயல அவன் கையை யாரோ முறுக்குவது போன்று அலறினான் திடீரென்று. தன்னை அடிக்க வந்தவனை அலறிக் கொண்டிருப்பதைக் கண்ட அம்சகனி நிஜமாவே நடுங்கிவிட்டாள். கடவுளே, இது என்ன இந்த மனுஷன் இப்படி கையை பிடிச்சிட்டு கத்துறாரு? நிஜமாவே இங்க பேய் தான் இருக்கா? கிளியோடு சுத்தும் முத்தும் பார்த்து கொண்டிருந்தாள். பக்கத்தில் செல்ல பயந்து அனைவரும் ஒடுங்கி நடுங்கி கொண்டிருக்க அலங்காரி மெல்ல எழுந்து அமர்ந்தவள் மகன் கத்தி கொண்டிருப்பதை அறியாது, டே வெள்ளையா, அந்த மூதேவி பேய வந்துட்டா தலைவர் பேத்தி மேல என்றதுமே சட்டென வெள்ளையன் கைவிட்டப்பது போல் உணர்ந்தான். கையை உதறியபடியே அம்மாவின் அருகே வந்தவன், ஆத்தா என்னாச்சு உனக்கு? ஏன் அப்படி ஓடியாந்தா மயங்கி போன? கேட்ட என்னைய பலார் பலார்னு அரைஞ்சு தள்ளிட்ட. நானா உன்னை அடிச்சேனா? அடியாத்தி, என் புள்ளைய நானே அடிச்சேனா? கண்ணு, எனக்கு ஒண்ணுமே புள்ளடா. அந்த தலைவர் வீட்டுல உடுக்க அடிச்சுக்கிட்டே இருந்தாங்கல்ல, பூசரணி கூப்பிட சொன்னல, அங்க போனேன். அப்ப அந்த தலைவர் பேத்தி, அதான் மகாகாரி டாக்டரு பொண்ணு, ஜிங்கு ஜிங்குன்னு பூசாரி முன்னால ஆடிட்டு இருக்கு. ஊரே அங்கதான் இருக்கு. நானும் நின்னு பார்த்தேன். அங்க நடந்த கலை முழுக்க சொல்லி போட்டு ராகம் போட்டு ஒப்பாரி பாட ஆரம்பித்தாள். வைர மாலை வேணும்னு வஞ்சமா ஆசைப்பட்டேன். வைரக்கல்லே நான் தானே, என் வயித்துல வந்தவனே. ஆட்டுப்பால் குடிச்சா ஆகாதுன்னு காரம்பசு வாசல கட்டி வச்சேனே. 1003 குழம்பு வச்சு அன்னத்தோடு ஊட்டி விட்டேனே. காட்டை கொத்தி எல்லை விதைச்சு செக்கெண்ணைய உனக்கு பூசி தேக்கு மரமாட்டம் வழுக்கான இந்த உடம்புல கோழி அடிச்சு சூப்பு வச்சு நீ பக்குவமா சாப்பிட வச்சு உரமேத்துன இந்த உடம்பத்தான் கூறு போட்டு ரத்தம் குடிக்க வந்துட்டாளே மகராசி. ஓடிப்போன ஓங்காரி ஒய்யாரமா வந்துட்டாளே. பாவி மக்கா, என்ன செய்ய? பாலு மனசு தவிக்குதே. தலைவர் பேத்தி மேல பேயா வந்துட்டாளே மருதவல்லி. அலங்காரி ஒப்பாரி பாடி மூக்கை சிந்தி ஊரே கேட்கும்படி அழுதது எரிச்சலை தந்தது வெள்ளசாமிக்கு. இக்கிழவி ஆத்தா, வாயை மூடிக்கின்னு சும்மா இருக்க மாட்டியா? இப்ப என்ன இலவு விழுந்துடுச்சுன்னு இப்படி ஒப்பாரி வைக்கிற? நீயே என்ன பாடையில கட்டி அனுப்பிட போல இருக்கே. ஐயா நைனா, அவ பேயா வந்துட்டாயா? உன்னையும் கூட்டாங்களையும் ஒரு வழி பண்ணாம போக மாட்டேன்னு சொன்னதை ஏன் காதாலே கேட்டேனே. நான் என்னத்த பண்ணுவேன்? தாலி புருஷன்தான் தவக்கட்டு போயிட்டானே. வயிற்று புருஷன் நீ என்னைக்கு கொல்லி வைப்பேன்னு திமிரா நடந்தினே. எல்லாமே பாலா போக போகுதே. மீண்டும் ராகம் பாடி அவ அழுவதை கண்ட மருமகள் கனி கோபமாகி, அடைச்சி வாய முறியா, என் புருஷனை அனுப்பிட்டு நீ மட்டும் ராணி கணக்கா குந்திக்கலான்னு கனா காண்றியா? அங்க அந்த வள்ளி என்ன சொன்னுங்கிறது எனக்கு தெரியும். முதல்ல ஒன்னத்தான் பொலி போட போறலாம். அதை கேட்டுட்டு தானே நான் ஆடி நரம்பு நடுங்கி பயந்து விழுந்து வாசல்ல அப்படியே பிளேட்டை மாத்திரியே.
தன் புருஷன் பக்கம் திருப்பியவள், யோ உன் ஆத்தா ஆலபனையை கேட்டு பயந்துடாதா. ஒழுங்கு மறுவாதியா நீ உன் எச்சில் பண்டம் எல்லாரும் போலீஸ் கிட்ட போய் உண்மையை ஒத்துக்கோங்க. அதான் உன் உசுருக்கு கேரண்டி. இல்லங்காட்டி மவனே நீங்க மண்ணுக்குள்ள தாண்டி போக போறீங்க பேய் கையால என்று கூறவும் பலார்னு ஒரு அறை கன்னிக்கன்னத்தில் அறைந்தான் வெள்ளச்சாமி. அடி யாரை பார்த்துட்டு இந்த பேச்சு பேசுற? இங்க பாரு, ஹைகோர்ட் ஜட்ஜ் மட்டும் இல்ல, அந்த சுப்ரீம் கோர்ட்டுக்கே போனாலும் என்ன ஒன்றும் பண்ண முடியாது யாராலும். எங்க ஒரு சாட்சி, ஒரே ஒரு சாட்சியை கொண்டு வந்து நிறுத்து பார்ப்போம். எனக்கு எதிரா வந்துட்டா பெருசா புருஷனை பறிஞ்சுக்கிட்டு. உடம்பு எனக்கு தானே தெரியும். இங்க பாருடி, வள்ளி வந்தாலும் சரி, அந்த பஞ்சமி வந்தாலும் சரி, ஏன் உன்னை கூட புடுங்க முடியாது. இங்க பாருடி, ஒழுங்கு மறுவாதியா உங்க அப்பா வீட்டுக்கு பொட்டி கட்டிக்கிட்டு போய் சேரு. பெரிய இவளாட்டம் எனக்கு புத்துமதி சொல்லிக்கின்னு இங்க இருக்க வேணாம். காட்டு கத்துல அவன் கத்து பேச அடி வாங்கிய கோபத்தில் கனி தன் தாய் வீட்டுக்கு கிளம்ப ஆயத்தமானாள். உன் கூட ஒரு பரதேசி கூட குடும்பம் நடத்த மாட்டா. நீ எல்லாம் ஒரு மனுஷன்னு கண்ணாலம் பண்ணி வச்சாலே மூலி அலங்காரி. அவளை சொல்லணும். ஆனா ஒன்னியா, நீ இந்த ஜென்மத்துல திருந்தவே மாட்ட. உன் பொழப்பு பேயாலதான் மடியணும்னு இருந்தா மாத்தவா முடியும்? மேலே வானத்தை பார்த்து கத்தின கனி, அடியே வள்ளி, நீ மெதுவா உன் வேலையை ஆரம்பிக்காத. இந்த ஜென்மங்களை புரட்டி புரட்டி நாஸ்தி பண்ணி சாவடி. அப்போ கூட இதுங்க திருந்தாது என்று திட்டி விட்டு தன்னை தந்தை தனக்கு அளித்த ஸ்கூட்டியில் ஏறி கிளம்பினாள். எவ்வளவு திமிரு தென்னாவிட்டு பாத்தியா? நான் அவளுக்கு இதோட முடிஞ்சு போற உறவா இது? பொசுக்குன்னு கிளம்பிட்ட ஆத்தா வீட்டுக்கு. இதுக்குத்தான் பக்கத்துல பொண்ணை கட்டக்கூடாதுன்னு தலையால முட்டிக்கிட்டேன். கேட்டா தானே நீ? என்னமோ அவ ரதின்னு நினைச்சு மயங்கிட்ட. அவ பேசியதை அங்கே நின்னு யார் கேட்டா? இவ்வளவு நேரம் அவன் கூட்டாளிகளோட தூரமா போய்கிட்டே இருந்தான். வெள்ளையா, இப்ப எங்க போற என தாண்டவன் கூட முதல்ல ஏரிக்குள்ள குதிச்சு ஏதாச்சும் எலும்பு கிளம்பு கிடைக்குதான்னு தேடுவோம். அது எதுக்கு? இது போல செத்தவங்களை எரிக்காம போனா அதுதான் இப்படி வந்து ஆட்டங்காணும்னு சொல்லுவாங்க. அதனால முதல்ல அதை தேடி கொளுத்தணும். அட நீ என்னப்பா, அதான் நம்ம எரிச்சிட்டோமே. அவ கரைக்கட்டையா தானே போயிருப்பான். தண்ணிக்குள்ள விழுந்திருந்தா கூட. தண்ணிக்குள்ள விழுந்தா எப்படிடா எரியும்? அணைஞ்சு போயிருக்காதா? ஆமால, அப்ப சரி, தண்ணிக்குள்ள முக்கியே தேடுவோம். மச்சான், நான் வரல, என்னைய விட்டுடு. நான் இப்படியே எங்க ஊருக்கு ஓட போறேன். அவளை இறைச்ச இடத்துக்கே கூட்டி போற. அதான் ஆங்காரமா வந்துடுச்சு. இனிமே எரிச்சாலும் ஒண்ணும் பண்ண முடியாது. சின்ன நடுங்கியபடியே பக்கத்தூருக்கு நடை கட்டினான். அவன் ரொம்பவே பயந்துருக்கான். சரி போவட்டும், நாம போவோம். வெள்ளையா, எனக்கும் பயமா இருக்கு. அது தண்ணிக்குள்ளேயே நம்மள அழிச்சிருச்சுன்னா அமுக்கி என்ன பண்றது? ஆமா வெள்ளம், நாம இப்ப ஏரிக்கரை போக வேணாம். ஆளுக்கு ஒரு மந்திரிச்ச தாயத்தை வாங்கி கட்டிக்கிட்டு அப்புறமா தண்ணிக்குள்ள தேட போலாம். என்ன தாண்டவா, நீ கூடவா இப்படி பயப்படுற? சரி, இப்ப எங்க போய் தாயத்தை வாங்குறது? மாமியார் ஊர்ல ஒரு மந்திரக்காரன் இருக்கான். நாம அவங்கிட்ட இதை சொல்லி பாடம் போட்ட தாயத்தை வாங்கி வருவான். நால்வரும் 2 புல்லட்டுகளில் புறப்பட்டனர் தெங்கூரை நோக்கி. பாதி தூரம் சென்றிருப்பர். இரு வண்டிகளையும் யாரோ பின்னிருந்து பிடித்தெழுப்பது போல் தோன்ற சடன் பிரேக் அடித்தனர். வண்டியை ஓட்டிய வெள்ளையனும் மருதுவும். பின்னால் அமர்ந்திருந்த தாண்டவனும் மாறியும் இதை கவனிக்காததால் பிரேக் போட்ட வேகத்தில் பறந்து போய் முன்னால் குப்புற விழுந்தனர். விழுந்ததில் ஏற்பட்ட அலறல் அந்த இடம் முழுவதும் எதிரொலித்தது. ஓட்டிக்கொண்டு வந்தவர்களும் வண்டியோடு கீழே விழுந்தனர். வண்டி இருவரின் கால்களின் மேல் விழுந்ததில் அடிபட்டு ரத்தம் கொட்டியது. காலை எடுக்க முயன்று தோல்வி கண்டு வலியால் துடித்தனர். மதியம் நேரம் என்பதால் அந்த மண் சாலையில் நடமாட்டமே இல்லாமல் இருந்தது. டே மாறி தாண்டவா, எங்க மேலிருந்து வண்டியை தூக்கி விடுங்கடா, வலி பிராணம் வாங்குது. வெள்ளையன் கத்தி கூப்பிட, பிராணன் போகுதா வெள்ளையா? எப்படி போகுதுன்னு பாக்குறியா? நீ தான் அடுத்தவங்க சாவுக்கு நேரம் குடிப்பியே. இப்போ மரணத்துக்குற நேரம் குறுக்கெட்டுமா? யாருமில்லா சாலையில் பெண் குரல் ஒன்று சுற்றிலும் கேட்க விழுந்த அத்தனை பேரும் திருதிருவென சுத்தி சுத்தி பார்த்தனர். இருசக்கர வாகனங்கள் மெல்ல மெல்ல அந்தரத்தில் எழும்பின. அவை தங்கள் கால்களிலிருந்து விலகியதுமே மெல்ல எழுந்திருக்க முயன்ற இருவரும் மீண்டும் வாகனம் வெற்றென்று கீழே இறங்கி அவர்களின் கால்களிலே விழுந்தது. வழியினால் இருவரும் அலறினர். இதை கண்ட மாறி தாண்டவன் அருகே ஓடி வர பின்னாலேயே ரிவர்ஸில் ஓட ஆரம்பித்தனர். டே தாண்டவம், ஏண்டா எங்களை காப்பாத்தாம ஓடுறீங்க? வாங்கடா, எங்களை காப்பாத்துங்கடா. வெள்ள, நாங்கள ஓடலடா, தானாவே ஓடுறோம், எங்களை தடுக்க முடியலடா. என பயங்கர சிரிப்பொலி. உடல் கூச்செறிந்தது அவர்களுக்கு. அப்போது பயந்து இவர்களை விட்டு சைக்கிள் ஓடிய சின்னான் பயங்கர வேகத்தில் இவர்களை நோக்கி வந்து கொண்டிருந்தான். கீழே எழுந்திருக்க முடியாது கிடந்தவர்களும் பின்னுக்கு செல்வது போல் நின்ற இடத்திலே பின்னோக்கி ஓடிக்கொண்டிருந்தவர்களும் சின்னான் வரும் வேகத்தை கண்டு, சின்னா நின்றுதுடா, வண்டி ஸ்பீட குறடா, டே என்று கத்த, என்னால முடியல, அது தானாவே வருது, நான் ஓட்டல, எனக்கு பயமா இருக்கு என்று அவன் கத்த, இப்போது என்ன செய்து தடுப்பது என்று பயந்தனர். வேகமாக வந்தவன் தாண்டவன் மாறி மேல மோதி கீழே விழ சைக்கிள் மோதிய வேகத்தில் நிலை தடுமாறி மூவரும் ஒருவர் மேல் ஒருவர் விழுந்தனர். வெள்ளச்சாமி இப்போதும் கடும் கோபத்துடன் தரையில் கிடந்தவரை, ஏய் வள்ளி, உனக்கு தைரியம் இருந்தா ஏன் முன்னால வந்து நில்லுடி,
தைரியம் இல்லாம தானே மறைவா இருந்து எல்லாரையும் பயமுறுத்துற. இந்த வெள்ளையனை கண்டு பயந்து தானே மறைஞ்சிருந்து வேலை பார்க்குற. வாடி என் முன்னால. ஒரு அப்பன் ஆத்தாளுக்கு பிறந்தவளா இருந்தா ஏன் முன்னால இப்ப வந்து நிக்கிற. இதை கேட்ட மற்ற நாள்களும் ஏ வெள்ளையா எதுக்கு இப்ப பேய்கிட்ட சவால் விடுற. அது என்ன உன் வீட்ல இருந்த அப்ராணி வள்ளின்று நினைப்போம். பேய்டா பேய். இப்ப எந்திரிக்கவே முடியாம அவஸ்தைப்படுறோம். நீ என்னடானா பேய் கூட வாக்குவாதம் பண்ற என நால்வரும் சத்தப்போட, பின்ன என்னடா அவ ஒளிஞ்சிருந்து பயமுறுத்துவா. அதை பார்த்துக்கின்னு சும்மா இருக்கவா. இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு பாத்துற வேண்டியதான். அவளா நானு. டேய் வெள்ளையா, நீ எவ்வளவு பட்டும் திருந்தலையா. உனக்கு பயந்து உன் முன்னால நான் வந்து நிக்கணுமா. அதான் அருவமா ஆயிட்டு பெரிய பலசாலியா வந்துட்டியே. இப்ப எதுக்கு பயம். வாடி என் முன்னால. ஹா 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 என்று சிரிப்பொலி அந்த காடே அதிர கேட்டது. ஐவரும் வேக வேகமாக பயத்தில் வந்து ஒருவரோடு ஒருவர் அடித்துக் கொள்ள தொடங்கினர். 5 நிமிடங்களில் ஒருவர் அடித்தபடியே வலி தாங்காது மயங்கு சரிந்தனர். என்னையாட ஒத்தைக்கு ஒத்த கூப்பிடுவா. நானே உன் வீட்டுல அடிமையா வாழ்ந்த வள்ளின்னு நினைச்சியா. ஐயோ என்ன ஒத்தையில விட்டுப்புட்டு போயிட்டானுங்களே. அந்த பேய் மக என்னை என்ன செய்வாளோ என்று திண்ணையில் ஓரமா நடுங்கியவாறு அமர்ந்திருந்த அலங்காரி முன்னால் சுவாதி வந்து நின்றாள். சங்கிலி கருப்பா, உனக்கு வேண்டிக்கிட்ட பழிய இந்த வருஷம் கண்டிப்பா செஞ்சுறேன்ப்பா. இந்த வள்ளி பேய்கிட்ட இருந்து என்னை காப்பாத்துப்பா. குத்துக்காலிட்டு ஒடுங்கி திண்ணையின் முனையில் அமர்ந்திருந்த அலங்காரி கைகளை கூப்பி கோயில் இருக்கும் திசை நோக்கி கண்களை மூடி வேண்டிக் கொண்டிருக்க, பாவங்களே உருவமாய் இருந்தவளே, உன் பாவக் கையால் செய்கின்ற படையலை அந்த ஆண்டவன் ஏத்துப்பானா என பெண் குரல் கேட்டு தலை நிமிர்ந்தவள் எதிரே சுவாதி நின்றிருப்பதைக் கண்டு ஹா என்று அலறினாள். நீ நீ எங்க என்று பயத்தோடு வார்த்தை வராது தவித்தவள், நம்ம பயந்த மாதிரியும் இவ உடம்புலதான் வள்ளி பேயா இருக்கான்னு தெரிஞ்ச மாதிரியும் காட்டிக்க கூடாது. சற்று தெளிந்த முகத்தோடு கேட்டாள். ஆமா, யாரு நீ. உன்னை இதுக்கு முந்தி இந்த ஊர்ல நான் பார்த்தது இல்லையே. என்ன அலங்காரி, தைரியம் வந்துடுச்சோ. நீதான் என்னை தேடி வந்து பாத்தியே. நான் தான் வள்ளின்னு தெரிஞ்சதும் அலறி ஓடி வந்தியே. இதெல்லாம் உனக்கு இல்ல இல்ல நீ பாத்தியா அங்க என்ன. அலங்காரி தடுமாற்றத்துடன் பேசியதை கேட்டவள் பலமாக சிரிக்க ஆரம்பித்தாள். அடியே மூலி அலங்காரி, என்ன உன் வீட்ல 10 பாத்திரம் தேய்ச்சா அப்பாவி மருத வழி நினைச்சிட்டியா. இப்ப நான் அதிக வலிமை வாய்ந்த அந்த கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஆத்மா. என்னால நீ எந்த பொந்துல ஒளிஞ்சிருந்தாலும் இருக்கிற இடத்துல இருந்தே கண்டுபிடிக்க முடியும். இவ வள்ளி இல்ல, உங்களெல்லாம் அழிக்க வந்த மகா சக்தி. செத்து போனவளுக்கு இன்னும் திமிர அடுங்கள பாரு. பேயா பிசாச அலைஞ்சுக்கிட்டு மகா சக்தின்னு சாமி அசிங்கப்படுத்துறியே. இது நல்லா இருக்கா. அந்த மாரியாயி பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டா. வளர்த்த கடா மார்ல பாஞ்சா பார்த்துக்கிட்டு சும்மாவா இருப்பா அந்த ஆத்தா. நீ எல்லாம் அந்த ஆண்டவனை கூப்பிட்டா அவர் உடனே ஓடி வந்து அம்மாவுக்கு தேவையானதை செஞ்சுட்டு தான் போவாரு. வஞ்சகமும் சூழ்ச்சியும் துரோகமும் மொத்தமாக குத்தகைக்கு எடுத்த நாசக்காரி நகைய வஞ்சகியே. ஒரு அப்பாவி பொண்ணு உங்க வீடே கதின்னு வந்து அடக்கலத்தை தேடியவள கரு நாகப்பாம்புக்கு இரையாக துணிஞ்சிய நீயும் ஒரு பொண்ணுதானே. உன்னோட மகளுக்கு இது போல ஒரு கயவன் தொந்தரவு கொடுத்திருந்தா நீ சும்மா இருந்திருப்பியா. ஏண்டி என் மவளும் உன்னை போல அனாதை கழுதை ஆயிருக்கணுமா. உனக்கு தான் எதுவுமே கொடுத்து வைக்கல. நல்ல புருஷனாவது கிடைக்கட்டுமேன்னு நினைச்சேன். ஆனா ஓடுகாலி சொல்லாம கொள்ளாம ஓடுனது மட்டும் இல்லாம என்னையும் கொல்ல நினைச்சவன் தானே. என்னை சாகடிக்க நினைச்ச பாத்தியம். தெய்வம் யாருக்கு தண்டனை கொடுத்துச்சு. பாதகி தெய்வமா தண்டிச்சு. பாவி, நீங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து தானே வாழ வேண்டிய என்ன உயிரோட கொளுத்திட்டீங்களே. அடி பாவி, அநியாயமா எங்க மேலேயே பழி போடுறியா. நீ யாரை நம்பி ஓடி போனியோ அந்த திருட்டு பைய செஞ்சதை எங்க மேல குத்தமா சொல்றிய. நீ செஞ்ச பாவம் தானே இந்த பிறவியிலேயே பேய அலையிற. இன்னுமா இந்த பொய்யு பித்தலாட்டம். அடி அலங்காரி, நீ ஆமான்னு சொல்லியிருந்தாதான் எனக்கு ஆச்சரியமா இருந்திருக்கும். உன்னுடைய குணம் அறியாதவளானால் இதுவரைக்கும் பொறுமையா என்னுடைய ஆக்ரோஷத்தை அடக்கி பேசினனே, அது எதுக்கு. உன்னை கொஞ்சம் தைரியப்படுத்ததான். ஏன்னா இனிமேல் நடக்க போறது உன் வாழ்க்கையிலே நீ எதிர்பார்க்காததா இருக்கும். இதை கேட்டவள் நடுங்கி, என் பொண்ணே, நீ தலைவர் பேத்தி தானே. இந்த பேய்க்காரி சொல்றதெல்லாம் கேட்காத. உன் தாத்தா என் மேல ரொம்பவே மரியாதை வச்சிருப்பா. இந்த ஊர்ல ரொம்ப நல்லவ நான் தான். நீ அவர்கிட்ட வேணா கேட்டுப்பாரு. இந்த பொல்லாதவ சின்ன பிள்ளை நீன்னு கூட பார்க்காம உன்னை கொடுமைப்படுத்துறாளே. இதுல இருந்து தெரியலையா அவ எவ்வளவு மோசமானவனு. என் அத்தை கிளவி அங்க சுத்தி இங்க சுத்தி இந்த பொண்ணுக்கே வளவிருக்க நினைக்கிறியா. அது மட்டும் நடக்காது. இந்த பொண்ணு உடம்புல நான் மொத்தமா ஐக்கியமாயிட்டேன். இனிமே யார் வந்தாலும் உங்களை பழி வாங்காம இவளை விட்டு போக மாட்டேன். இவ்வளவு நேரம் உங்ககிட்ட பேசினதே தப்பு. உன்னை ஒரே தட்டுல பரலோகம் போக வச்சிருக்கணும். ஆனா அப்படி செஞ்சிட்டா பயமே பார்க்காம நீ போய் சேர்ந்துடுவியே. உன் பையனை தூண்டி விட்டு என்னை கொளுத்த சொன்னிய. நான் எவ்வளவு நடுங்கினேன் அப்போ. எத்தனை கெஞ்சினேன் அவன் கிட்ட. எவ்வளவு கதறினேன். அதையெல்லாம் நீயும் உன் புள்ளையும் அனுபவிக்கணும். அது வரைக்கும் இந்த வள்ளி ஓய மாட்டா.
சுவாதி பேசிக் கொண்டிருக்கையிலே அலங்காரி திண்ணையிலிருந்து இறங்கி புறக்கடைக்கு வேகமாக ஓடினாள். அவள் ஓடட்டும் என்பதை எதிர்பார்த்திருந்தவள் போல் புன்னகை செய்தாள் வள்ளி. அலங்காரி மாட்டுத் தொழுவதற்குள் ஓடி வைக்கோல் போர் பின்னே ஒளிந்து கொண்டாள். மாட்டுத் தொழுவத்துக்குள் இருந்த கூரையில் இரு இரும்பு வளையங்கள் தொங்கிக் கொண்டிருந்தன. அவை வெள்ளையன் ஜிம் பயிற்சிக்காக கைகளால் பிடித்து மேலொழும்பி தொங்குவதற்காக உள்ள வளையம் அது. ஒளிந்திருந்த அலங்காரி பயந்து பின்னாலிருந்து ஓடி வந்தாள். பாம்பு ஒன்று சர்ரென்று வேலிக்குள் ஓடியதை பார்த்து சிரிக்கத் தொடங்கினாள் வள்ளி. ஏ ஐத்த, பாத்தியா, கடவுளே எனக்கு உதவி செய்யறாரு. பாம்பை அனுப்பி வா வா, உனக்காக தான் இந்த வளையம் காத்து கிடக்கு. வளையத்தை வள்ளி காட்டியதுமே பீதியில் முகம் வெளியினாள் அலங்காரி. அதை கண்ட வள்ளி, என்ன வளையத்தை பார்த்தவனே பழைய ஞாபகம் மனக்கண்ணு முன்னால ஓடுதா? வள்ளி வள்ளி, நீ அதை மனசுல வச்சுக்கிட்டு என்ன பாடுபடுத்துறன்னு எனக்கு புரியல. அன்னைக்கு வெள்ளையன் தானே உன்னை இந்த வளையத்துல மாட்டி தொங்க விட்டு பெட்ரோல் அடிச்சான். நான் இல்லையே, அப்புறையே என்னை இதுல மாட்டி விட பாக்குற? அன்னைக்கு நான் உன்னை எதிர்த்து பேசிட்டேன்னு ஆத்தாளும் அவனும் சேர்ந்து இந்த வளையத்துல என் கையை மாட்டி தொங்க விட்டு பெல்ட்டாலே என்னை அடிச்சிங்களே, மறந்துட்டேன்னு நினைச்சியா? ஆத்தா வள்ளி, செத்து போய் இதெல்லாம் ஞாபகம் வச்சிருக்கணுமா? தாயி, நான் செஞ்ச தப்புதாம்மா. இனிமே இது போல எதையும் செய்ய மாட்டேன். உன் மேல சத்தியமா சொல்றேன். என்னை மன்னிச்சிட்டு விட்டுடு. நான் எங்கேயாவது கண்காணாம ஓடி போய் பொழைச்சிக்கிறேன்னு கையெடுத்து கும்பிட்டு கெஞ்சினாள் அலங்காரி. அப்போ உன் மவனை மட்டும் தண்டிச்சிடவா? நீ அப்ரூவா மாறிடுறியா? அப்ரூவரா? அதெல்லாம் முடியாது. என் மவனே என்ன கண்டந்துண்டமா வெட்டி போட்டுடுவான். அப்ப சரி, உன்னை தொங்க விட்டு கழுத்தை கடிச்சு ரத்தத்தை குடிக்க வேண்டியதான். அலங்காரியை தன் ஒத்த கையாலே அழக்கா தூக்கினாள். ஐயோ, யாராச்சும் என்னை காப்பாத்துங்களே, இந்த பேய் மகன் என்னை சாகடிக்கிறாளே. அடியே அலங்காரி, நீ கத்துனா கூட யாரும் உதவிக்கு வரமாட்டாங்க. ஏன்னா நீ அவ்வளோ நல்லவ. கொஞ்சம் நஞ்சமா படுபாதகம் செஞ்சிருக்க. என்ன பேயும், சும்மா நான் தான் உலகத்துல இருக்கிற அத்தனை பாவனையும் செஞ்ச மாதிரி பேசுற. என் ஊர்ல எவனுமே ஒண்ணுமே செய்யலையா? நானும் என் மவனும் தான் உனக்கு எழப்பாம தெரியுதா? அட பாதகத்தி, அவங்க யாரும் எனக்கு எதுவும் செய்யலையே. நீங்க தானடி என்னை என் வாழ்க்கையை முடிச்சிட்டீங்க. அப்போ உங்களை தானே நான் பழி வாங்கணும். இங்க பாருடி, பேயா வந்தாலாம் இந்த ஆட்டம் போடுற. என்னை சாகடிச்சிட்டா நானும் பேயா மாதிரி உன்னை குதறி எடுத்துடுவேன். ஜாக்கிரதா. பேயாதானே, வந்தா பார்க்கலாம். இப்போ முதல்ல உன்னை வளையத்துக்குள்ள ஏத்துற. நீ வழியால துடிச்சு துடிச்சு சாக போற. அடியே வேணாண்டி, நான் உன்னோட அத்தை. அந்த பாசம் கொஞ்சமாச்சும் இருந்தா விட்டுடு. பாப்பா தலைவரு பேத்தி. வள்ளி சொல்றதை கேட்காத. அவ கெட்டவ, உன்னை கொலைகாரியா ஆக்க பாக்குறா. இதை கேட்டு ஹஹஹ என்று பயங்கரமா சிரிக்க ஆரம்பித்தாள் சுவாதி. ஒரே கையால் அலங்காரியை தூக்கி இரு வளையத்திற்குள் கைகளை விட்டு கயிற்றால் இறுக கட்டிவிட்டாள். வயதானவளால் தொங்க முடியுமா? கத்தத் தொடங்கினாள். அடியே, என் மவன் வந்தா நீ அதோகதிதான். உன்னால இந்த அப்பாவி பொண்ணும் சாவ போகுது. இவ்வளோ பட்டும் உன் திமிர அடங்கலையே. நீயும் உன் மவனும் கொலையே தொழியா செய்யறவங்க. கொலை என்ன உங்க அப்பா வீட்டு சீதனமா? இதோ நான் செய்யறது கொலைதான். இன்னும் கொஞ்ச நேரத்துல உன் மவனும் அவன் கூட்டாளிகளும் என் கையால நசுங்கி சாக போறானுங்க. எம்மா வள்ளி, உனக்கு புண்ணியமா போகுது. இந்த கிளவியால வழிய தாங்க முடியல. என்னை கலட்டி விட்டுடு. நான் நீ சொன்ன மாதிரி உண்மையே சொல்லிடுறேன். வேணாம், நீ எதுவும் சொல்ல வேணாம். உங்க உயிர் மட்டும்தான் எனக்கு வேணும். வள்ளிம்மா, உன்னை என் குலதெய்வமா வச்சுக்கிறேன். என்னை விட்டுடு. நான் செஞ்சது மகா பாவம்தான். பாவி மக வள்ளி, உன்னைய கொஞ்சம் கூட ஈவு இறக்கம் இல்லாம கொடுமைப்படுத்தினேன். ஒரு பொம்பளையா இருந்துகிட்டு என் மவன் செஞ்ச அட்டுழியங்களை ஆதரிக்க செஞ்சேன். உன்னைய கொளுத்த சொன்னதே நான் தான். அதனாலதான் என் மவன் வெள்ளைய பெட்ரோலை தூக்கிட்டு உன்னைய தேடி ஓடி வந்தான். உன் மேல ஊத்திட்டு எரிச்சட்டதா சொன்னான். நீயும் எரிஞ்சு சாம்பலா போயிட்ட. இப்பதான் புரியுது நான் படுபாவின்னு. ஏம்மா, உன்னை கையெடுத்து கும்புறேன். என்னைய அவுத்து விட்டுடு. கை பிச்சுக்குன்னு போற மாதிரி வலி பின்னி எடுக்குது. இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன். உங்க வாயால வந்தாதான் உண்மை தெரியும்னு. இறங்கும். இனிமே நான் தண்டனை தர தேவையில்லை. மாமியார் வீட்டுல ரெடியா இருக்காங்க என்று சிரித்தாள் வள்ளி. கண்ணு, வள்ளியம்மா, என்னை இறக்கி விட்டுடே, உனக்கு புண்ணியமா போகும் என்று அலங்காரி வளையத்திற்குள் கைகளை பிடிப்படி தொங்கிக் கொண்டிருந்த நிலையில் வலி தாங்காத ஈனசுரத்தில் கத்திக் கொண்டிருக்க, புண்ணியமா எனக்காம்? இதுக்கு மேல புண்ணியத்தை தேடி நான் என்ன செய்ய போறேன்? அதான் அருவமா ஆக்கிட்டீங்களே பாவிங்க. என்னோட வஞ்சம் எல்லாம் உங்களை பழி வாங்குறது மட்டுமே. அதுவும் சும்மா இல்ல, சிறுக சிறுக சித்திரவதை செஞ்சே சாகடிக்க போறேன். அடி பாவி, நீ இவ்வளவு கல்மனசக்காரியா மாறுவேன்னு நினைக்கவே இல்லை. இங்க பாரு, உன்னை இந்த கருப்பு அண்டாம சாங்கியம் செஞ்சு அனுப்புற. நீ ஒரு ஆணியும் புடுங்க வேணாம். என்னை எப்படி சரி செஞ்சுக்கோம்னு அந்த பரசுராமரை உத்தரவு போட்டுட்டா. நீ எனக்காக எந்த கவலையும் பட வேணாம். அப்ப நீ சொன்ன மாதிரி நான் அப்ரோரா ஆயிடுறேன். எப்படி என்ன சொல்லணும்? என்னை கலட்டி விடு. எல்லாத்தையும் சொல்லிடுறேன். உன்னை நம்ப முடியாது. அப்படியே சொல்லு. சர்தான் போடி. என் புள்ள இப்ப வந்துடுவான். என்னை காப்பாத்திடுவான். ஓ, தைரியம் வந்துடுச்சா? அப்ப என்னோட வீச்ச ஆரம்பிச்சிட வேண்டியதுதான் என்றவள் தன் கையில் இருந்த பேனா கத்தியை குறிப்பார்த்து எறிய சரியாக அலங்காரியின் கைகளில் வந்து தைத்தது.
ஆழமாக பாய்ந்து விட்டது போலும். குருதி கொப்பளித்து கொட்டத் தொடங்கியது. வலி தாங்காத அலறத் தொடங்கினான். அடி பாதகத்தி, ஏண்டி என்னை இப்படி சித்தவரை பண்ற? வயசானவனு கொஞ்சமாச்சும் இறக்கம் இருக்கா? இருக்காது. ஏன்னா அந்த அளவு நீ சின்ன பொண்ண நான் கூட பார்க்காம இத்தனை வருஷமா கொடுமைப்படுத்தினேன். அதுக்கு கொஞ்சமாச்சும் நான் நடத்துக்க வேணாமா? இப்போ ஒண்ணுதான் பாஞ்சிருக்கு. கைவசம் நிறைய கத்தி இருக்கு. ஒன்னொன்னா வந்து விழும் பாரு. வேணாம் வேணாம், என்னை உற்று. உனக்கு என்ன சொல்லணும்? வள்ளிய கொன்னது யாரு? எப்படி கொல்லப்பட்டாள்? அதுதானே சொல்லிடுறேன். சொல்லிட்டா விட்டுருவெல்ல. சொல்லிட்டா உனக்கு இதிலிருந்து விடுதலை தான். நான் எப்பவுமே சொன்ன சொல்ல காப்பாத்துவேன். அலங்காரி வள்ளி இறப்பதற்கு 2 நாட்களுக்கு முன் நடந்த கதையை கூற ஆரம்பித்தாள். வெள்ளையனை பற்றி தன்னிடம் வள்ளி குறை கூற, தான் அதற்கு அவளை கண்டிப்பதாக கூறிவிட்டு, மகன் வந்ததுமே விவரத்தை கூறி, இவளை விட்டுடு, நமக்கு கெட்ட பேர் வந்துடும் நான் சொல்ல, அதற்கு அவன், எனக்கு அந்த சிரிக்கிமாவ வேணும். அவ என்ன அசிங்கமா அடிச்சிட்டா. நீ என்ன செய்வியோ தெரியாது. இன்னைக்கு ராவு அவளை நான் அடைய போறேன். நீ எங்கேயாவது கிளம்பி போயிடணும் சொன்னான். அதுக்கு நான் தான் ஐடியா கொடுத்தேன். வெள்ளையன் வள்ளி அடைய அன்று இரவு பிளான் பண்ணி அதற்கு தானும் உடந்தையாக இரவு உணவில் அவளுக்கு மயக்க மருந்து கலந்து வைத்து விட்டது என்றும், இரவு அவள் உடல் பசி அடங்கிய பின் தயாராக அரைத்து வைத்திருந்த அரளிவதியை அவள் வாயில் ஊற்றி சாகடித்து தற்கொலை செய்து கொண்டதாக அழுது நாடகமாக போட்ட பிளான் எப்படியோ வள்ளிக்கு தெரிஞ்சிருந்து தெரியல. நைட்டு சாப்பிடுன்னு சொன்னப்ப அவ சாப்பிடாமலே இருந்தா. இரவு பக்கத்து வீட்டுல பார்வதி வந்துதான் தனியா இருக்கிறதா சொல்லி கூட படுக்க கூட்டிட்டு போயிட்டா. இதெல்லாம் இவ ஏற்பாடுன்னு எங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிடுச்சு. அதனால மறுநாளே அவளை எங்கேயும் போக விடாம தடுக்கணும்னு நான் வேலைன்னு நிறைய வாங்கிட்டே இருந்தேன். ஆனா எனக்கே உல வச்சுட்டு தப்பிச்சு ஓடி போயிட்டா. அந்த ஆத்திரத்துலதான் மவனை வர சொல்லி என் கூடவே அவ ஓடி போயிட்டான்னு பொய் சொல்லிட்டேன். அதை கேட்டதும் இல்லாம என் மண்டை உடையிற அளவு அடிச்சிட்டு வைக்க பொருளை போட்டு எரிக்க நினைச்சா. அதுக்குள்ள வெளியே யாரோ என்னை கூப்பிட்ற சத்தம் கேட்டு என்னை அப்படியே போட்டுட்டு ஓடிட்டா. அங்க போட்டிருந்தத நீயே பார்த்தலன்னு உசிப்பி விட்டேன். எப்ப என்னையே கொல்ற அளவு அவன் வந்துட்டாலோ இனிமே அவ உசுரோடு இருக்கவே கூடாதுன்னு முடிவு பண்ணி பெட்ரோல் அவன் கையில கொடுத்து அவ கதைய முடிச்சிடுனேன். அவனும் கூட்டாளிங்களோட போய் எரிச்சிட்டு வந்துட்டான். ஆனா அவன் சாம்பல் கூட அங்க காணல. மறுநாள் நாயி நரின்னு தூக்கிட்டு போயிருக்கணும்னு விட்டுட்டோம். அலங்காரி சொல்லி முடித்த உடனே வள்ளி கை தட்டினான். சபாஸ், உன் வாயிலே வாக்குமூலம் கொடுத்துட்ட. இனி உனக்கு இந்த தண்டனை தேவையில்லை. அதை கொடுக்க மாமியார் வீட்டிலேருந்து வருவாங்க என்று சிரித்தாள். வீட்டுக்குள்ளிருந்து தலைவர், விஏஓ மற்றும் ஊர் பெரியவர்கள் அங்கே வந்து நின்றனர். திகைத்து போனாள் அலங்காரி. அப்போது வேகமாக ஓடி வந்த ஊர்க்கார பெண், பெரியம்மா, மவனையும் அவனோட கூட்டாளிகளையும் வள்ளி பேயா வந்து புரட்டி எடுத்துக்கிட்டு இருக்கலாம் ஊர் எல்லையில. எல்லாரும் அங்கதான் ஓடுறாங்க. நீ சீக்கிரமா வா என்றவள் அப்போதான் எல்லாரும் அங்கே இருப்பதை கண்டு ஒதுங்கி நின்றாள். வள்ளியாம், அவ இங்கெல்லாம் இருக்கா? அது எப்படி இங்க அங்கன்னு ஒரே நேரத்துல இருக்க முடியும்? அலங்காரி வாயை பிளந்து நிற்க சுவாதி திடுக்கிட்டு போனாள். வள்ளியாம், அதெப்படி என்று யோசித்தவள் ஊர் எல்லைக்குள் ஓடத் தொடங்கினாள். மற்றவர்களும் அவள் பின்னாலேயே ஓடத் தொடங்கினர். அலங்காரி இதுதான் சாமியனும் வேறு வழியில் ஊரை விட்டு ஓடுவதற்காக ஓடிக்கொண்டிருந்தாள். அங்கே வெள்ளையனும் மற்றவர்களும் ஒருவர் அடித்து கொண்டு வழி தாங்காது அப்படியே சரிந்து கிடந்தார்கள். மெல்ல விழித்தனர். வெள்ளையா, இந்த வழி நம்மள ஒரு வழி பண்ணிடுவா போல. பேசாம படவேட்டம்ம கோயிலுக்குள்ள ஓடிடுவோம். அங்க போயிட்டா காத்து கருப்பு எதுவும் நம்மள ஒன்றும் பண்ணாது. என்ன சொல்ற? மருது தள்ளாடியபடியே எழுந்திருச்சு மற்றவர்கள் எழும்ப, ஆமா, நீ சொல்ற சரிதான், எந்திரிங்க, சீக்கிரமா ஓடிலாம் என்று வெள்ளையன் எழுந்திருக்க ஐவரும் நொண்டியபடியே இன்னும் சில தூரத்தில் இருக்கும் படவேட்டம்மா என்கிற தங்களது கிராம தேவதை கோயிலை நோக்கி தங்களது வண்டியில் ஏறி வேகமாக ஓட்டினர். அவர்கள் எதிரே ஊர் சனமே சுவாதி பின்னால் ஓடி வந்து கொண்டிருந்தது. நம்ம இங்க இருக்க, அங்க வேறு யாரு வழியா இருந்தா அவங்கள தண்டிக்கிறாங்க. சுவாதி வேறு யாருடன் பேசாது முன்னால் ஓடி வந்து கொண்டிருந்தாள். சுவாதியும் ஊர்க்காரர்களும் ஊர் எல்லையை நோக்கி ஓடிக்கொண்டிருக்க குறுக்கு வழியாக வெள்ளையனும் அவனது ஆட்களும் 2 வண்டிகளில் வேகமாக கிராம தேவதை படவேட்ட அம்மன் கோயிலை நோக்கி சென்று கொண்டிருந்தனர். அலங்காரியோ தான் இங்கிருந்து தப்பிக்க ஓடிட வேண்டும் என்று வேறு சந்துகள் வழியாக ஓடினாள். சந்து ஒன்றிலிருந்து மெயின் சாலைக்கு அலங்காரி மூச்சு வாங்க ஓடி வர, அதே சமயத்தில் வெள்ளையனும் வேகமாக வண்டியில் அதே இடத்திற்கு வர, இதை கவனியாத அலங்காரி சாலையை கடக்க நினைத்து சட்டென வந்துவிட்டாள். திடீரென சந்ததியிலிருந்து இவள் வந்துவிடவே வேகமாக வந்த வெள்ளையன் யமகா அவள் மீது மோதி தூக்கி வீசப்பட்டாள். சுவாத்தியும் ஊர்க்காரர்களும் அதே சமயம் வேறு வழியில் இங்கே வந்து சேர, யாரோ அடிபட்டு பறப்பதை செல்வதைக் கண்டு ஆ என்று குரல் எழுப்பி அதிர்ந்து நின்றனர். வெள்ளையனுக்கோ தனது வண்டியில் அடிபட்டது யாரென கூட தெரியாது. சடன் பிரேக் போட்ட வேகத்தில் வண்டியோடு கீழே விழுந்தான். பின்னால் இருந்த மாரியும் கீழே விழ அங்கிருந்த கல் மண்டையில் பட்டு மாறி மயக்கமானான். அதற்குள் ஊர்க்காரர்கள் வந்துவிட்டனர். சிலர் வெள்ளையன் குரூப்புக்கு உதவி செய்ய, சுவாத்தியும் மற்றவர்களும் அலங்காரி என்று தெரியாது கவிழ்ந்து கிடந்தவளை தூக்கி நிமிர்த்தனர். ஐயோ அலங்காரி, அடி பாவி, பெத்த மகனே உனக்கு யமனா வந்துட்டானே என்று கத்தினர்.
அட பாவி வெள்ளையாம், நீயே உன் அம்மாவை கொன்னுட்டியே. தலைவர் சொன்ன போதுதான் அடிபட்டது தன் அம்மா என்பதை உணர்ந்தான். தன் தலையிலிருந்து ரத்தம் சொட்டுவதை கூட பொருட்படுத்தாது தடுமாறியபடியே வேகமாக ஓடினான். கூடியிருந்தவளை விலக்கி பார்க்க கீழே தலைக்கு கீழே குருதி பாய்ந்து வெள்ளமாக கிடந்தாள் அலங்காரி. அவளை தூக்கி மடியில் வைத்தவன், எம்மா எம்மா இங்க பாருமாம், நான் வெள்ளையம்மா. எம்மா கடைசியில நான் தானா உனக்கு பாவியாயிட்டேன். ஏம்மா இப்படி குறுக்க வந்து வண்டியில விழுந்த? இவ்வளோ தூரம் எதுக்குமா இப்படி தலை தெறுக்க ஓடியாந்த? நீ வண்டியில மாட்டிக்கிட்ட. எம்மா கண்ணை திறந்து பாருமா. உன் மவனை அனாதையா ஆக்கிட்டு போயிடாத. கண்ணை துறையேன், நான் பேசுறது உனக்கு கேக்குதா என்று அவளை மடியில் கிடத்தியவாறு கத்திக் கொண்டிருந்தான். அதற்குள் யாரோ தண்ணீர் சொம்பு தர அதை வாங்கி அவள் முகத்தில் படார்னு அடித்தான். மெல்ல மெல்ல கண் விழிச்ச அலங்காரி, என் மவனே வெள்ளையனே என்றதும், ஆமாம்மா உன் மவன்தான், என்னைய தெரியுதா என்று அவள் முகத்தை தூக்கினாள். நைனா வெள்ளையா, நீ உசுரோட இருக்கியா? அந்த வள்ளி பேயா வந்து என்னை கொடுமைப்படுத்திட்டான். நான் உண்மையை சொல்லணும்னு சித்திரவதை பண்ணா. நான் உண்மையை சொல்லிட்டேன்ப்பா. ஐயா நைனா, அவன் நம்மள விடமாட்டா. யாரும் அங்கேயும் வந்தா இங்கேயும் உன்னை படுத்தினாலுமே நீ உசுரோட இருக்கணும்னே உண்மையை சொல்லிட்டு இந்த ஊர்ல ஜெயிலுக்கு போனா கூட பரவாயில்ல, உசுறு தான் முக்கியம். உன் வண்டியில தான் அடிபட்டனா, எப்படியோ நான் போய் சேர்ந்துடுறேன். அந்த வழி ஆக்ரோஷமா இருக்க பேச முடியாது திணற, எம்மா நீ பேச வேணாம், ஆஸ்பத்திரிக்கு போயிடலாம், உன்னை எப்படியாச்சும் காப்பாத்துற என்றதுமே கலகலவென்ற சிரிப்பு சத்தம் எல்லா இடங்களும் எதிரொலித்தது. டே வெள்ளை, உன்னோட ஆத்தானா அவ உசுரோட இந்த உலகத்துல உலாத்தணுமா? இந்த ஈன ஜென்மமே வாழணும்னு ஒரு பாவம் அறியாத அப்பாவி பொண்ணுங்க மட்டும் ஏண்டா உன்னால சாகணும்? அழகான குடும்ப வாழ்க்கை வாழ ஆசைப்பட்ட என்னைய போல பொண்ணுங்களா வாழ விடாம பண்ணிட்டியடா. நீங்க இந்த உலகத்துல வாழவே கூடாது. இவ்வளோ நேரம் உங்களை பயமுறுத்த மட்டுமே செஞ்சேன். இதோ இந்த மனுஷங்க முன்னால நீ செஞ்ச அக்கிரமத்தை எல்லாம் சொல்றதுக்காக தான் விட்டு வச்சிருக்கேன். சொல்லிடு, இல்ல உன் குறவழிவே நெரிச்சிடுவேன். வெள்ளையன் போல மற்றவர்களும் பயத்தோட சுற்றுமுற்றும் பார்த்தனர். நீ வள்ளி, சும்மா என் மேல பழிய போடாத. நீ எவன் கூட ஓடினியோ அவன்தானே உன்னை கொண்டு இருக்கான் என்றதும் ஆவேசமான சுவாதி அவன் அருகே வந்து அவன் தலைமுடியை பிடித்து கொத்தாக பட்டினாள். நாயே நாயே, யாருடாம் எவன் கூட ஓடி போனது? அவ ஒண்ணு முன்னே மாதிரி ஆம்பளை சுகத்துக்கு வெறி பிடிச்சு அலைஞ்சவில்லை. நீ தாண்டா ஊர்ல உள்ள பொம்பளைங்களை எல்லாம் பக்கிர பார்வை பார்த்து பார்த்தே உன் ஆசையை தீர்த்துக்கிற. அடச்சி, நீ செஞ்ச அட்டுளையும் எல்லாத்தையும் வாக்குமூலமா கொடுத்துட்டா உங்க ஆத்தா ஊர்க்காரங்க முன். இனிமேல் நீ செஞ்ச பாவத்தை எங்க மேல போடாத. மெல்ல மீண்டும் கண் திறந்த அலங்காரி சுவாத்தியை பார்த்து, நைனா, இந்த தலைவர் பேத்தி உடம்புலதான் அந்த வள்ளி வந்து ஆட்டம் போட்டா. இவ உன்னையும் விடமாட்டா என்று மெல்ல கூறியபடியே கண்களை மூடிவிட்டாள். எம்மா எம்மா என்று கன்னத்தை தட்டி உலுக்கியவன் உயிர் உடலை விட்டு சென்று விட்டதை உணர்ந்து, இல்ல இல்ல ஆத்தா, என்னை விட்டு போவல போவல என்றபடி அவளை உழுக்கத் தொடங்கினான். அதற்குள் ஊர் பெரியவர் ஒருவர் அலங்காரி நாடி பிடித்து பார்த்து உதட்டை பிதுக்கினார். தலைவர் அருகில் வந்து, வெள்ளையா, உங்க அம்மா இப்ப இல்ல, உன்னாலதான் அவங்க உயிரை விட்டுட்டாங்க. நீ இப்ப உங்க அம்மா கொலைக்கு காரணமாயிட்ட என்றதும் வேகமாக எழுந்தவன், என்ன என்ன காரணமாயிட்டனா? நானா அவங்க மேல வேணும்னே மோதினேன்? அவங்க கண்ணு மண்ணு தெரியாம பயங்காட்டி ஓட வச்சது அந்த வள்ளி தான். இங்க எங்களை புரட்டி போட்டு அடிச்சதுமே அங்க ஆத்தாயும் பயமுறுத்திருக்கா. அதனாலதான் ஆத்தா ஓடியாந்து வண்டியில மோதிடுச்சு. நீங்களும் தானே பார்த்தீங்க சந்துக்குள்ள இருந்து அது திடீர்னு ஓடியாந்தத. இதுக்கு எப்படி நான் பொறுப்பாக முடியும்? கோபத்தோடு தலைவர் அருகே வந்து பேசியவனே, ஏய் நீ என்ன உளர்ற? வள்ளி எப்படி அங்கேயும் இங்கேயும் ஒரே நேரத்துல இருப்பா? கொஞ்சமச்சம் லாஜிக்கோட பேசு என விஏஓ பேசியதும், அப்ப நான் போய் சொல்லலாம். அது சரி, நீ தான் வள்ளி எவன் கூட ஓடி போயிட்டா, அவளை நான் கொன்றதுக்கு சாட்சி, அவ பாடியை காட்டுங்கன்னு சொன்னியே அன்னைக்கு கோர்ட்ல. அப்ப எதுக்கு வள்ளி தான் பேயா வந்திருக்கான்னு இப்ப சொல்ற என்று அவர் கேட்டதும், அது எனக்கு எப்படி தெரியும்? அதோ நீங்களும் கொஞ்ச நேரத்துக்கு முந்தி ஒரு குரலை கேட்டீங்களே, அதுதானே சொல்லுச்சு வள்ளின்னு. சொல்லி முடிக்கவில்லை. அவன் கன்னத்தில் யாரோ பலார்னு அடிச்சது போல கன்னத்தை பிடித்து கொண்டு அழினான். பார்த்து கொண்டிருந்தவர்களுக்கோ ஒன்றுமே புரியவில்லை. சுவாத்தியை சுற்றி சுற்றி தேடினால் யாராக இருக்கும் என்று. ஏண்டா இதுக்கு இப்ப அடிச்ச மாதிரி கத்துனம்? தலைவரை நான் சொன்னா நம்பலையே. இப்ப என்ன அடிச்சது யாரா? அவதானே? ஏன் அது வள்ளியாத்தான் இருக்கணுமா? வேற யாரும் ஆவியா கூட இருக்கலாம்ல. ஊர்ல இருக்க ஆவிங்கெல்லாம் என்னையே தான் பிடிக்கணுமா? நீ தப்பு பண்ணியிருக்க, அதான் உன்னையே சுத்தி வருதுங்க. சும்மா சும்மா என் மேல பழி போடுற நிறுத்துறீங்களா? நான் இந்த தப்பு பண்ணாதவன். நான் உண்டு, என் சாராய கடை உண்டுன்னு கிடக்கேன். நகருங்க எல்லாரும். ஆத்தா தூக்கிட்டு வீட்டுக்கு போய் ஆக வேண்டியதை கவனிக்கணும். சார் பாத்தீங்களா, அவன் கொஞ்சம் கூட அசராம பதில் சொல்றதா? இப்ப என்ன செய்யறது? அவனோட அம்மா கொடுத்த வாக்குமூலத்தை வச்சு அரெஸ்ட் பண்ண முடியாதா போலீஸு? தலைவரை, இவன் வாயால உண்மையை சொன்னால் ஒழிய எதுவும் பண்ண முடியாது. கேஸ்ல அவன் அம்மா சொல்ற வீடியோவை காட்டினா சுத்தமா நிக்காது. ஏன்னா சுவாதி அவங்கள வளையத்துல மாட்டி கத்தியாலை வீசி உண்மையை சொல்லணும்னு மிரட்டியிருக்கா. வக்கீலுக்கு இது ஒன்னே போதும். மிரட்டி அடிச்சு பொய்யா வாக்குமூலம் வாங்கியிருக்கான்னு சொல்லி முடிச்சிருவாரு. ஓ, அப்ப என்னதான் வழி? இத்தனை பாடும் மீன்தானா? என்ன செய்யறது? இவன் விடா கண்டான்லாம் இருக்கான். இவ்வளோ நடந்திருக்கு. ஏதோ ஒரு நல்ல ஆத்மா இவங்கள மிரட்டியிருக்கு. ஆனாலும் இவன் அழுத்தமா இருக்கான் பாருங்க. சொல்லி முடிக்கவில்லை. விஏஓ நின்று கொண்டிருந்த 5 வில்லன்களும் திடீர்னு தங்கள் முடியை
பிடித்தபடி அலறத் தொடங்கின. மெல்ல மெல்ல அப்படியே அந்தரத்தில் கால்களை உதைத்தபடி தொங்கத் தொடங்கின. ஹாய் என்ற சத்தம் கூட்டத்திலிருந்து பயத்தில் ஊர்க்காரர்கள் பின்னோக்கி நகர்ந்தபடி மேலே பார்த்தனர். பலர் சுவாதியை கவனிக்க அவளும் தங்களைப் போலவே பயத்தோடு பார்ப்பதைக் கண்டு இவள் இல்லையே, அப்ப வேற யாரு என்று ஒருவர் கையை ஒருவர் பிடித்தபடி பெண்கள் நின்றனர். மேலே அந்தரத்தில் தொங்கிக் கொண்டிருந்தவளும், ஐயோ என்னை விட்டுடு, என்னை விட்டுடே, உனக்கு என்னதான் வேணும்னு சொன்னாதானே புரியும். நாங்க அப்பாவிங்க. எங்க அண்ணன் பெத்த தாயை இழந்துட்டு இருக்கிறாரு. தயவு செஞ்சு விட்டுடுங்க என்று தாண்டவன் கத்த எல்லோருமே ஒரு சேர தொப்பென்று கீழே விழுந்தனர். பலமான அடி இடுப்பில். மச்சான் நம்மள அது விட்டுடுச்சு, வாங்க ஓடிடலாம். மெல்ல எழுந்து சென்னான் செல்ல குரு கொடுத்த பொம்மை போல மற்ற நால்வரும் எழுந்து நின்றனர். கடவுளே, எதுக்கு இவங்க பொம்மை கணக்கா எந்திரிக்கிறாங்க, என்ன நடக்கப் போகுது என்ற திக் திக் மனதோடு நின்று கொண்டனர். அப்போது போலீஸ் ஜீப் வந்து நிற்க இன்ஸ்பெக்டர் மற்றும் கான்ஸ்டபிள்கள் 10 பேர் வந்து இறங்க விஏஓ அவர்கள் அருகே சென்று ஏதோ கூற கண்கள் வியப்பு காட்ட, இட் நம்ப முடியலையே என்றார் இன்ஸ்பெக்டர். நீங்களே பாருங்க இப்ப என்ன நடக்கப் போகுது என்று கூற முன்னால் வந்து நின்ற காவல் அதிகாரிகள் முடுக்கிவிடப்பட்ட ரோபோக்கள் போல யூட்டன் அடித்து திரும்பி ஐவர் கண்களும் சிமிட்டாத ஒரே நேர்கோட்டில் இருந்தது. மெல்ல மெல்ல ஐவரும் வட்டமிட்டு நின்று இரு கைகளும் பக்கம் நின்றவனின் தலைமுடியை பற்றி மாவு ஆட்டுவது போல் ஆட்ட வழியினால் கத்தவும் செய்தன. 5 நிமிடம்தான். நிறுத்தியவர்கள் ஒருவரை ஒருவர் கன்னத்தில் அடித்தபடி சொல்லுடா சொல்லுடா என்று கத்தி பேச, சொல்றேன் சொல்றேன், அடிக்காதடா அடிக்காதடா என்று ஒருவர் மாற்றி ஒருவர் சொல்லிக்கொண்டே ஊர்க்காரர்கள் முன் திரும்பினார்கள். விஏஓ இன்ஸ்பெக்டரும் ஏதோ கூற கான்ஸ்டபிள் ஜீப்புக்கு சென்று வீடியோ கேமராவை எடுத்து வந்தார். சின்னான் வள்ளியை ஏரிக்கரையில் வைத்து தான் செய்யதை கூற ஒவ்வொருவராக அவர்கள் தாங்கள் செய்தவற்றை கூறிவிட்டு திரும்பவும் ஏரிக்கரைக்கு சென்று அவள் சாம்பலை எடுத்து ஏரியில் கரைச்சலாம்னு போய் பார்த்தா அவ அங்க எரிச்ச அடையாளம் மட்டுமே இருக்க அவளை காணல. தேடி தேடி பார்த்துட்டு வந்துட்டோம் என்று முடித்தனர். வேகமாக வந்தான் தாண்டவன். வெள்ளையன் எதிரே வந்து அவனை ஒரு கையால் தூக்கி சுழற்றத் தொடங்கினான். கடவுளே, இதென்ன இப்படி நடக்குது, யார் இது போல செய்யறன்னு தெரியலையே. வெள்ளையன் இன்னைக்கு காலி. மக்கள் பேசிக்கொண்ட ராட்டினத்தை சுற்றுவது போல தாண்டவன் சுழன்ற, என்னையே இப்படி சித்திரவ பண்ற, நான் தான் உண்மையை சொல்லிட்டேனே வள்ளி, என்னை விட்டுடு, உனக்கு புண்ணியமா போகுது என்ற கெஞ்ச ஆரம்பித்தான் வெள்ளையன். ஹேய், நான் வள்ளி இல்லடா, நான் தேவகி, உன்னால சீரழிஞ்சு கொல்லப்பட்ட தேவகிடானா என்று தாண்டவத்தை கத்த, தேவகியாம், தேவகி தேவகி என்று அனைவரின் வாயும் இப்பெயரை உச்சரிக்க ஆரம்பித்தது. நம்ம ரத்தினத்தோட பொண்ணு தேவகியாம். தலைவர் பக்கத்துல இருந்தவனிடம் கேட்க, ஆமா தலைவரே, அந்த பொண்ணு டவுனுக்கு காலேஜில் போறப்ப எவனையோ காதலிச்சு அவன் கூட சொல்லாம கொள்ளாம ஓடி போயிடுச்சே. அந்த அசிங்கம் தாங்காம தானே ரத்தினமும் அவர் மனைவியும் இந்த ஊரை விட்டே போயிட்டாங்க. ஆமா, ஆனா பாருங்க, வேறு ஏதோ இந்த வெள்ளையனால அந்த பொண்ணுக்கு நேர்ந்திருக்கு. சார், அந்த வெள்ளையன் தான் ஏதோ சொல்றான், கவனிங்க. விஏஓ கூறியதும் அனைவரும் திக் திக் மனதோடு அவன் சொல்ல போகிறதை கவனிக்க ஆரம்பித்தனர். தேவகியா? யார், ரத்தனத்தோட பொண்ணா? வெள்ளையன் குளறியபடி கேட்க, ஆமாண்டா, அந்த தேவகியைத்தான். சொல்லு, நடந்த உண்மையை சொல்லு, இல்ல உன் கையாலேயே காலையில அக்கு வேற ஆணி வேற பிஞ்சு எரிஞ்சிடுவேன். இல்ல இல்ல சொல்லிடுறேன், என்னை இறக்கிடு, தலை சுத்துது. கீழே தொப்பென போட்டான் தாண்டவன். கீழே இறங்கியதுமே தாண்டவன் சட்டையை கொத்தாக பிடித்தவன், டே தாண்டவா, என்னடா பண்ற, இந்த வெள்ளையனை பகச்சிக்கிட்டு நீ வாழ முடியாது தெரியும்ல என்று யாருக்கும் கேட்காதபடி அவன் அருகே வந்து பல்லை கடித்தபடி கூற வெள்ளையன் கையை பின்பக்கமா முறுகினான் தாண்டவன். டே, என்ன உன் கைத்தடி தாண்டவன் நினைச்சியா? நான் தேவகி. உன்னை பழி வாங்கவே இத்தனை வருஷமா காத்து கடந்துவ. மரியாதையை உண்மையை சொல்றியா, இல்ல நான் சொன்னதை செஞ்சிடவா என்று கையை வேகமாக முறுக்க பழி தாங்காது கத்தினான். ஏற்கனவே பைக் விழுந்த அடிப்பட்ட கையல்லவா, சொல்லிடுறேன், நான் தான் அந்த பொண்ணு தேவகியை கழுப்பழிச்சு கொன்னுட்டு ஏரியை ஓட்டி மரங்கள் நடுறதுக்கு பஞ்சாயத்துல பள்ளம் வெட்டி வச்சிருந்தாங்களா, அதுல ஒரு குழியில போட்டு மூடிட்டு அது மேல மகிழ மரத்தை நட்டு வச்சிட்டேன். இப்ப அந்த மரம் நல்லா பெருசா வளர்ந்துருக்கே, அதுதான். அட பாவி, இன்னும் எத்தனை பொண்ணுங்களும் இது போல செஞ்சானோ தெரியலையே. மக்கள் கோபத்துடன் அவனை அடிப்பதற்காக நெருங்க இன்ஸ்பெக்டரின் தட்டல் அனைவரையும் பின்வாங்க வைத்தது. திடீரென தாண்டவன் மண்ணில் அமர்ந்து விக்கி விக்கி அழ ஆரம்பித்தான். நான் எவ்வளவு ஆசையா என் படிப்புக்காக ஊரை விட்டு போய் படிச்சுட்டு இருந்தேன். நிறைய படிச்சு கலெக்டர் ஆகணும்னு கோச்சிங் கிளாஸ்லாம் லீவு நாளில் போயிட்டு இருந்தேன். ஊருக்கு வந்துட்டு திரும்ப கல்லூரிக்கு போவதற்காக அப்பாவோட பைக்ல போயிட்டு இருந்தேன். திடீர்னு பைக் நின்று போச்சு, ஸ்டார்ட்டே ஆகல. எனக்கோ பஸ்ஸுக்கு நேரம் ஆயிடுச்சு. அதனால இன்னும் கொஞ்சம் தூரம் தானே, நானே போய்க்கிறேன்னு அப்பாட்ட சொல்லிட்டு வேகமா நடந்தேன். ஏரிக்கரையை தாண்டி பரசுராமர் கோயில சாமி கும்பிட்டு போலான்னு அங்க போனேன். கும்பிடும் போதே என் முகத்துல யாரோ துணியால மூடி என்னை தூக்கிட்டு ஓடினாங்க. நான் திமிர தப்பிக்க போறானேன். எங்கேயோ ஒரு இடத்துல படுக்க வச்சுட்டு என்னை அலங்கோலமாக்கி என்னை அசிங்கப்படுத்திட்டா. அப்போவும் என் முகத்துல இருக்கிற துணியை எடுக்கவே இல்லை. நான் திமிரு துணியை எடுத்துட்டேன். அப்ப இந்த வெள்ளையன் என் பெண்மை சூறையாட்ட தெம்புல என்னை பார்க்க நான் முகத்திரை இல்லாம இருந்துக்கிறத பார்த்து அதிர்ந்து போனான். அவனுக்கு நான் யாரால கெடுக்கப்பட்டேன்னு தெரியக்கூடாதுன்னு நினைச்சதான் அப்புறமா சொன்னான். நான் யாருன்னு பார்த்துட்டதால பயந்தவன் அதே துணியால என் கழுத்தை நெரிச்சான். திமிரு திமிரு நான் அடங்கி போயிட்டேன். பாவி,
என் அத்தனை ஆசைகளையும் பொசுக்கிட்டான் ஒரு நொடியில. என் தந்தை, தாய் என்ன ஆனாங்களோ நான் இல்லாம என்று கண்ணீர் விட்டபடி கதறிக் கொண்டிருந்தான் தாண்டவன். இன்ஸ்பெக்டர் வேகமாக அவன் அருகே வந்து, வெள்ளையா தேவகியைப் போலதானே வள்ளியும் நீ கெடுத்தெரிச்சிட்ட என்று கேட்கும்போதே பின்னால் இருந்த ஒரு கலர். இன்ஸ்பெக்டர் ஒரு நிமிஷம் என்றபடி சுவாதி அருகே வந்தாள். என்னம்மா என்ன சொல்லுங்க என்று அவர் கேட்க, வள்ளிய பலவந்தப்படுத்தினதா தவிர கெடுக்கல. பெட்ரோல் ஊத்தி எரிச்சானே தவிர அவ சாகல. உயிரோட தான் இருக்கா என்றதுமே தலைவரும் வியவும் அருகே வந்து, ஆமாங்க சார், வள்ளி சாகல. இவ தான் வள்ளி. என் பேத்தி சுவாதி கிடையாது என்றதுமே, வள்ளி சாகலையா? வள்ளி உயிரோட தான் இருக்கலாம். அதுவும் இந்த பொண்ணு தானா? இல்லையே, இந்த பொண்ணு அவளை போல இல்லையே என்று பேசிக்கொண்டனர் அனைவரும். இன்ஸ்பெக்டர் சார், நடந்த விஷயத்த நான் தெளிவா உங்களுக்கு சொல்றேன். இந்த பொண்ணு வள்ளி ஊரை விட்டு ஓடும்போது இதோ இந்த கயவாணி பயனால உயிரோட எரிக்கப்பட்டிருக்கா. அதுக்கு பிறகு இவனுங்க கிளம்பிட இவ எரிச்சல் தாங்காம ஏரியில குதிச்சிட்டா. எனக்கு காலையில பரசுராமர் கோயில் பூசாரி கிட்ட இருந்து போன் வந்துச்சு. உடனே வரும்படி. ஏதோ கோயில பிரச்சனை போலன்னு நானும் காலங்காத்தாலே அங்க போனேன். அப்ப கோயில கருவறைக்குள்ள படுக்க வச்சிருந்த வள்ளிய காட்டினாரு. உடம்புல பாதி எரிஞ்சு சதை தொங்கி கொண்டிருக்க ஜன்னி வந்து நடுங்கிட்டு இருந்துச்சு. பூசாரி சொன்னாரு, காலையிலே பூசை செய்ய கோயிலுக்கு வந்தப்ப மண்டபத்துல இந்த பொண்ணு இப்படிதான் நடுங்கியபடி கிடந்ததாவும், யாருன்னு இவரு அப்ப என்னிடம் விசாரிக்க தட்டு தடுமாறி தான் யாரு எந்த ஊரு இப்படி பண்ணியதுன்னு சொல்லியிருக்கா. அதுக்கு பிறகுதான் எங்க ஃபோன் செஞ்சுட்டு கோயிலுக்கு வராங்க பார்த்துக்கொள்ளக்கூடாதுன்னு கருவறைக்குள்ள சாமிக்கு பின்னால படுக்க வச்சுட்டோம். இந்த பொண்ணை காப்பாத்துனது மனசுக்குள்ள சொல்லிட்டே இருக்கவே நான் வீட்டுக்கு வந்து காரை எடுத்துட்டு வந்து சென்னையில டாக்டரா இருக்க என் பொண்ணுகிட்ட கூட்டிட்டு போயிட்டேன். பிழைக்காதுன்னு ட்ரீட்மெண்ட் செய்தா. ஆனா 2 நாள்ல இவ கண்ணு முழிச்சிட்டா. என் மக இவளுக்கு தொடர்ந்து சிகிச்சை கொடுத்ததும் இல்லாம என் மருமகன் பிளாஸ்டிக் சர்ஜரி நிபுணர்களால அவரை வச்சு இவளோட தீக்காலத்தை எரியாத பகுதியில சதையை எடுத்து எரிஞ்ச பகுதியை தெரியாதவர் மாத்தினாரு. இது கிட்டத்தட்ட 6-7 மாசமா நடந்துச்சு. இதோ இப்ப இருக்கிற முகம் செயற்கையா மாத்தப்பட்ட என் மருமகனால. இவளும் நல்லாயிட்டா. தன்னோட மன வலிமையால. தன்னை நிலைமைக்கு ஆளானவங்கள தப்பிக்கிட கூடாதுன்னு தெரிஞ்சு ரொம்பவே கோவப்பட்டா. எனக்கு அவனுங்க நாங்க போட்ட கேஸ்ல இருந்து தப்பிச்சிட்டது பிடிக்கல. ஊர் இவனை போல பொறுக்கி வாழவே கூடாது. இவனும் இன்னும் எத்தனை பொண்கள் வாழ்க்கையில விளையாடுறான்னு பயம். அதனால என் மக தான் இவளை என் பேத்தியா நடுக்க வச்சு இவள மேல வள்ளி பெய்ய வந்தது போல இவங்கள பயமுறுத்தி இங்க வாயாலேயே உண்மையா வரவழைக்க திட்டம் தீட்டி செயல்படுத்தினோம். என் மகளும் இதற்கு நல்ல ஆதரவு தந்தா. எங்களோட உழைப்பும் வீண் போகல. அலங்காரி உண்மையா சொல்லிட்டா. ஆனா இவன் அப்பவும் குத்தத்தை ஒப்புக்கொள்ளவே இல்லை. இது எங்களுக்கு ஆச்சரியமா ஆச்சு. ஆனா கடவுள் ஒன்றிருந்த தேவகி மூலமா புரிஞ்சுக்கிட்டேன் என்றதும் தாண்டவன் உருவில் இருந்த தேவகி, இந்த பொண்ணுக்கும் என்ன போலவே கெடுதி நடந்தப்ப என்னால ஒண்ணுமே பண்ண முடியல. ஏனோ அந்த மரத்தை விட்டு என்னால் நகரவே முடியல. ஏன் பெண்களுக்கு மட்டும் இது போன்ற கொடுமை நடக்குது? இது போல செய்யறவங்கள தேடி தேடி போய் தண்டனை தரணும்னு துடிச்சுக்கிட்டு இருந்தேன். 2 நாளைக்கு முன்னால அந்த மரத்தில் இருந்த பூக்களை பறித்து சென்றார் பூசாரி. அப்போது அவர் கொண்டு வந்த தண்ணீரை மரத்தில் தெளித்துவிட்டு பூவை பறித்துச் சென்றார். என்ன விந்தை! நான் லேசானேன். காற்றிலே கலந்தேன். இந்த கொடியவனை தண்டிக்க வேகமாக விரைந்தேன். அவர்களாவே ஒன்றாக மாட்டிக்கொண்டனர். வள்ளிக்கும் சேர்த்து பழி வாங்க இவர்கள் வாயால் உங்களை அனைவருக்கும் உண்மை தெரியணும் என்பதற்காகவே சாகடிக்காது பயத்தை தரும் தண்டனையை மட்டும் தந்தேன். வள்ளியும் ஆவியா வந்துவிட்டாள் என்பதை அலங்காரி கூறியது மூலம் தெரிந்து அவளுக்கு நியாயம் கிடைக்க முயற்சித்தேன் என்று கூறி முடித்து மயங்கினாள் தாண்டவம். அந்த தெய்வம்தான் இந்த காவாலி பசங்கள கண்டுபிடிச்சு தந்திருக்காரு. இவனால் நாம பட்ட துன்பங்கள் இந்த பெண் தெய்வங்களா காட்டி கொடுக்கப்பட்டுள்ளது. இனிமே நம்ம ஊர்ல யாராச்சும் பெண் பிள்ளைங்களை தொந்தரவு தந்தால் அவர்கள் குலத்தை விட்டு கிராமத்தை விட்டு தள்ளி வைப்பதும் இல்லாமல் அதன் பிறகு இந்த எல்லைக்குள்ளேயே அவர்கள் வரக்கூடாதுன்னு பஞ்சாயத்து சட்டம் கொண்டு வரப்போகுது. பெண் பிள்ளைகள் தைரியமாக இங்க இருந்து ஊர்ல தற்காப்பு கலை பயிற்சிக்கூடம் கொண்டு வர ஏற்பாடு செய்யப்படணும் என்று தலைவர் கூற, நல்ல யோசனை தலைவரே. ஒவ்வொரு ஊர்லயும் அவங்களே சில கட்டுப்பாடுகளை வைத்துக் கொண்டால் குற்றங்கள் குறைந்து எங்களுக்கும் பழு குறையும் என்று இன்ஸ்பெக்டர் கூறிவிட்டு இவர்கள் 5 பேரையும் குப்பையை போல ஜீப்பில் அள்ளி போட்டார். ஊர்க்காரர்கள் வள்ளியை சூழ்ந்து கொண்டு அலங்காரியின் சொத்துக்களை வைத்து சந்தோஷமா இனிமேலாச்சும் வாழும் என்று கூற, இல்லை, நான் எனக்கு மறுவாழ்வு கொடுத்த மருத்துவமனைக்கே போகிறேன். அங்க நோயாளிகளுக்கு நல்ல சகோதரியாக இருந்து சேவை செய்ய டாக்டர் அம்மா கேட்டுட்டேன். அவங்களும் அங்கே நர்ஸு போல வேலை செய்ய அனுமதி தந்துட்டாங்க. தலைவர் அருகில் வந்தவள், ஐயா, நீங்க செஞ்ச உதவி மிகப்பெரியது. எப்படி உங்களுக்கு கைமாறு செய்ய போகிறேன் என்று தெரியவில்லை. இந்த வெள்ளையரின் சொத்துக்கள் இனிமே நான் தான் நேரடி வாரிசு. இதுக்கு சொந்தம் கொண்டாட யாருமே கிடையாது. அதனால இவைகளை விற்று அதுல வரக்கூடிய பணத்தில் ஒரு பகுதியை என்னை அவர்கள் அருகிலேயே வைத்து கொண்ட பரசுராமருக்கும் அவர் கோயிலை புதுப்பிக்க வைத்துக் கொள்ளுங்கள். மீதியை இப்போது கூறுநீங்களை தற்காப்பு பயிற்சி கூடம் நிறுவப் போவதாக அதற்கு வைத்துக் கொள்ளுங்கள் என்று கூறிவிட்டு கிளம்பிவிட்டாள். போலீஸ் ஜீப்பில் வெள்ளையனுக்கு எதிராக சாட்சியளிக்க
நன்றி. இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இதே மாரி டிஃப்ரெண்டான ஸ்டோரி பார்க்கணும்னா, நம்ம வாய்ஸ் ஆஃப் கேலக்ஸிய சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. நம்ம சேனல்ல ஒரே மர்மம், திகில் இந்த மாரியே போறோம். லவ் ஸ்டோரியும் உங்களுக்கு வேணும் அப்டின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. பாய்.